மண்டையர் கையில் உன் கையர்கள் கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மென்டர் விரவிலர் என்பதால் அவங்களுக்கு எப்படி தெரியாது. அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, தெரியாது. அதனால அவங்கள விட்டுருங்க. விட்டுட்டு விஞ்சை அண்டர்கள் வேண்டாமல் செய்த தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? பார்க்கடல்ல விஷம் வந்தோடனே சாமி காவாய் காவாய் காவாய்ன்னு சொல்லி சாமியை கேட்டாங்க. சுவாமி சொன்னாரா, நீங்க எல்லாம் என்ன கேட்டுட்டுதான் போனீங்களா, இப்ப எதுக்கு உங்களுக்கு காப்பாத்தணும் அப்படிலாம் சொல்லவே இல்லையா. காவாயின்னு டப்புன்னு போய் என்ன பண்ணிட்டாரா, அத்தனை விஷயத்தையும் கமர் கட்டு மாதிரி எடுத்து முழுங்கி வச்சுட்டாரு. அது மாதிரி நஞ்சு உன் கண்டன் நமச்சிவா, அவரோட நாமம் எதுனா நமச்சிவா, அந்த கருணை கொண்ட கடவுள்ன்றதுதான் அங்க சொல்றாரு. நம்மளா ஒண்ணும் இல்லைங்க, நீ என்னை கேட்டுட்டுதான் போனியா, உனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சாமி எப்படி இருக்கிறாரு பாருங்க. அது அவரு சொல்றாங்க. அடுத்தது நிறைவு பாடல். நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்கவல்லார்களே வந்த பாசம் அறுக்கவல்லார்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படின்னாக்கா நந்தி நாமம் நமச்சிவாயனும். அப்ப நந்தி நாமம்னாக்க நம்மளோட பெருமானாரோட திருநாமம் ஆகிய நமச்சிவாயன்றத அந்த பதிக பலனை இது பதிக பலன் மட்டும் இல்ல, நிறைவு பாடல்ன்றதால அவங்க எதுக்காக தோன்றினாங்க? வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்ய துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதமாய் மலர்ந்து அடுதாங்க. அப்ப அவங்களோட திரு அவதார நோக்கமே சைவத்தோட முடிவை காட்டுறதுதான். அப்ப இது பதிக பயன் மட்டும் இல்ல, சைவத்தோட உறுதி பயனும் இதுதான். பிள்ளை பெருமானார் காட்டின பதிக பெருவழியோட உறுதி பயனும் இதுதான். எது? சந்தையால் தமிழ் ஞான சந்தைன்னா சந்தை இசையால ஞான தமிழ்னு சொல்றது. சந்தை இசைன்றது என்னன்னாக்கா வேதங்களை சந்தை இசைன்னு சொல்றது ஒரு வழக்கம். அப்ப அந்த வேதங்களுக்கும் தமிழ் வேதங்கள் இந்த பாட்டுக்கும் வேதத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. சந்தை இசையால் தமிழ் ஞான சம்பந்தம்னா இந்த வேதம் போன்ற இந்த பாடலை சொன்ன. இப்ப வேதம் என்ன, அந்த வேதம் சொல்லக்கூடிய சிவ நமச்சிவாய மந்திரத்தை சொன்னது இந்த தமிழ்ஞான சம்பந்தன் சொன்னது சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம், மகிழ்ந்து ஏத்தணும். உங்களுக்குள்ள பெருமான நினைத்து மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே ரொம்ப அழகா சொல்றாங்க. இங்க இதுக்குள்ளோட சொல்லுவாரு, செம்மை நலம் அறியாத சிதறடொரு திருவினை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மை பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்று வைத்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேன்வாரு பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்முறை உயிர்மெரு காட்டு வித்திட்டு ஓங்கார துட்பொருளை ஐயனனுக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவென்றார் இல்லைங்களா. அது மாதிரி அந்த உயிர் நெறி, அந்த பந்தபாசத்தெல்லாம் அறுத்த நெறி, அதெல்லாம் எப்படின்னா பையவே கொடுப்போம். அந்த மாதிரி நம்மளை கூட்டிட்டு போறாருன்னே சுவாமி தெரியாது. பையவே கொடுப்போம் பாசமெனும் தாழ்வுருவி. இது நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட நம்ம விளையாடும் போது என்ன பண்ணுவோம், உள்ள போய் கதவை தாப்பா போட்டுக்கோங்க பசங்க. அப்புறம் மெதுவா அந்த தாப்பா சத்தம் தெரியாம திறந்து பார்த்து எட்டி பார்க்கும் இல்லையா. அது மாதிரி நம்மள சுவாமி என்ன பண்றாருனாக்கா உறுதி உறுதி பொருளை காட்டுறதுக்கு மெதுமெதுவா நம்மள இது பண்ணிட்டே இருக்கு. நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த திருமுறைகள் இதெல்லாம் நம்மள என்ன பண்ற மேம்படுத்திட்டே இருந்து ஒரு நாள் பந்த பாசம் இருக்க. அந்த பந்தம்ன்றது என்னன்னாக்கா பந்தம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பந்தம், அந்த கட்டுன்னு சொல்றோம் இல்லையா, மலக்கட்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா. அதன் மூலமா தான் என்னது மலங்களும் அது எல்லாம் மலங்கள் இருக்கிறதால ஆணவம் கண்மை எல்லாமே இருக்குது. அப்ப இது எல்லாம் இருக்கும், வீரியம் இல்லாம வலி இல்லாம செய்திருவார். அதனாலதான் ஆணவ மலம் கூட நான் அடிக்கடி சொல்றது, ஆணவ மலம் எப்பயுமே இருக்கும், ஆனா வருத்த வித்து மாதிரி அது முளைக்காது, அது அடங்கி கிடக்கும் அப்படின்றத சொல்றார். பந்தபாசம் அறுக்க வல்லார்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா உமையம்மை உடனாய சிவலோகத்தியாக இருக்கு. இந்த பாடலை விண்ணப்பம் பண்ணவனே எல்லாரும் ஒருத்தரா முதல்ல சிவபாரத இருதயர், திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணர், அவங்களோட மனைவியாராக மதங்க சுலாமணி அம்மையான், திருநீலநக்க நாயனார் அவரோட மனைவி, திரு முருகர் அவரோட மனைவி, நம்பாண்டார் நம்பிகள் அவரோட மனைவி, இது மாதிரி எல்லாரும் என்ன பண்றாங்க, முதல்ல போறாங்க. அதுக்கப்புறம் சிவிகை தூக்குனவங்க, அவருக்கு சுவாமிக்கு பரிசனம் செய்தவர்கள் அவங்க எல்லாம் போறாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் போறாங்க. கடைசியா அம்மையோட கையை பிடிச்சிட்டு நம்மளோட சுவாமி போறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜோதி மறைந்து பழைய திருக்கோயில் வருதுன்றத பார்த்து நம்ம நிறைவுபடுத்தணும் நம்மளோட பெருமானாரோட புராணத்தை. இந்த பாடல்களை மட்டும் இப்ப சொல்லி அந்த புராணத்தை முழுமையா நிறைவுபடுத்தினதா நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்றத
ஞான மெய்நேர் தான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லான்னு சொல்ற மாதிரி அந்த நமச்சிவாய சொல்லோட சுவாமியை வந்து நிறைவுபடுத்தி நம்மளுக்கு எல்லாம் இந்த மெய்நெறிய காட்டி இருக்கிறாங்க. முடிந்தவரை நாம படித்த அளவுக்கு இந்த மெய்நெறியில தொடர்ந்து பயணிக்கணும்ன்றதுதான் எல்லாரோட திருவடிகளுக்கும் விண்ணப்பமா வச்சிருக்கேன். இப்ப நான் சொன்னது வந்து துதிக்கணும் அப்படின்னு துதிகள்லாம் கொஞ்சம் இருக்கு, துதிக்கணும் அப்படின்லாம் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா? அது என்னென்ன துதிகள் இருக்கு, அதை எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்றத ஓரளவுக்கு பார்க்கலாம். 11:15 ஒரு ஒரு டைம் இருக்கிற வரைக்கும் ஒரு 11:45 வரைக்கும் இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் சேர்த்து எடுத்துக்கிறேன் வகுப்பை. நீங்க 11ஆம் திருமுறை எடுத்தீங்கன்னாக்கா அதுல வந்துட்டு நம்பியாண்டார் நம்பிகள்னு ஒரு தலைப்பு இருக்கும். இண்டெக்ஸ்ல போனீங்கன்னாக்கா 14வது ஆசிரியரா இருப்பாங்க. நிறைவு ஆசிரியரா அவங்கதான் இருப்பாங்க. அப்போ 14வது ஆசிரியரா நம்பியாண்டார் நம்பிகள் இருக்கு. அவர் அருளிய நூலை வந்து தனியா கொடுத்திருப்பாங்க. ஒரு 10 நூல் கொடுத்திருக்கிறாங்க. நம்பியாண்டார் நம்பிகளோட புராணம் உங்களுக்கு நல்லா தெரியும். புல்லா பிள்ளையாரோட அருள் பெற்று நம்ம திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் அருள் பெற்று பெருமான் மேல பாடல்களை இயற்றினவர் இல்லைங்களா? அவர் தான் நம்மளோட திருமுறைகளை தொகுத்தவர். 11 திருமுறைகளை தொகுத்தவரும் கூட நம்பியாண்டார் நம்பிகள் தான். அந்த நம்பியாண்டார் நம்பிகள் என்ன சொல்லுங்கம்மா, சத்யாம்மா சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கு சொல்லுங்கம்மா, மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. லைன்ல உங்க உள்ள வரலையோ? சரி, ஓகே. நம்பியாண்டார் நம்பிகள் அருளியில 10 திருமை. அப்போ வந்து பிள்ளையார் அருள் பெற்றவங்க தானே. பிள்ளையார் மீன்ஸ் மூத்த பிள்ளையார் விநாயக பெருமானவரோட அருள் பெற்றவர் இல்லைங்களா? அதனால முதல் பாடல் என்ன பண்றாரு, விநாயக பெருமான் மேலதான் பாடுறாங்க. திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணிமாலன் 2 இதோட வகையான பாக்களை கொண்டு பாடுறாங்க. அப்ப விநாயகர் சொல்றாரு முழுமுதற் கடவுள் ஆகிய சிவபெருமான் மேல பாடணும்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு, கோயில் திருப்பன்னியர் விருத்தம் பாடுறார். அப்ப அருள் ஆட்கொள்ளப்பட்ட விநாயகர் மேல பாடினார். அதுக்கப்புறம் சிவபெருமான் மேல பாடினார். முடிஞ்சிருச்சு இல்ல? நம்மளாம் அப்படித்தானே நினைப்போம், சாமியே நம்ம வணங்கிட்டோம் அப்படின்னு. ஆனா ஆட்கொண்டவர் மேல ஒரு பாடல் தான், அவரோட முழுமுதற் கடவுள் ஆகிய சிவபெருமான் மேல ஒரு பாடல் தான். ஆனா குருநாதர் மேல எத்தனை பாடல்கள், எத்தனை நூல் செய்திருக்காங்கனாக்கா கிட்டத்தட்ட அவங்க செய்த 10 நூல்ல 6 நூல் வந்து குருநாதர் தான். அப்ப குரு எவ்வளவு முக்கியம்ன்றதை இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ குருநாதன் மேல எப்போ அருள் பெற்று குருநாதரை கண்டுபிடிச்சதுக்கு நம்மலாம் குருநாதரை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேதான் அருள் பெறவே போகணும். அவங்க முத்தி அடைஞ்ச நிலையில கூட என்ன பண்றாங்க, குரு எவ்வளவு முக்கியம், அவருக்கு என்ன பண்றாங்க 6 நூல்கள் செய்யறாங்க. நம்ம அப்பா பெருமான் மேல ஒரு நூல் செய்யறாங்க. மொத்தம் 10 நூல் செய்யறாங்க நம்மளோட நம்பியாண்டார் நம்பிகள். அதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு நூல்ல வந்து ஞான பிள்ளையாருக்கு நான் சேர்த்து 6 நூல் சொன்னாலும் 5 நூல் தான் முழுசா வரும். ஒண்ணு வந்து நம்ம 63 நாயன்மார்கள் மேல இருக்க, அதுலயும் ஞான பிள்ளையார் இருக்கத்தால நான் சேர்த்து சொல்லிட்டேன் நானு. 63 நாயன்மார்கள் பேர்ல ஒரு சொல்றாங்க. அப்போ 1 2 3 போயிட்டு 4 5 6 7 8 9 இத்தனை பாடல்கள் 1 2 3 4 5 6 பாடல்கள் 6 நூல்கள் வந்து யார் மேல செய்யறாங்கனாக்கா நம்மளோட பிள்ளை பெருமானார் மேலதான் செய்யறாங்க. தெரியலையாம்மா, உங்களுக்கு வரலன்னா நான் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ரெக்கார்டிங் இருக்கு, கேட்டுக்கோங்கம்மா. அம்மா அவங்க குரூப்ல லிங்க் இருக்குல்ல, அதுல போக சொல்லுங்கம்மா. ஆனா அவங்க போற இது மட்டும் வருது, மெசேஜ் மட்டும் வருது, கை தூக்குறது வருது, எல்லாமே வருது. அவங்களுக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா கேட்பாங்க, தவிச்சு போறாங்க. அப்படியே வெளியில போயிட்டு ஈசன் குரூப் இருந்தா அந்த எது திருவாசகத்துல ஈசன் குரூப்ல அந்த லிங்கை மறுபடியும் டச் பண்ண சொல்லுங்க. அவங்க பேசுறதும் நம்மள கேட்க மாட்டேங்குது, அவங்க மெசேஜ் பண்ணா கேக்குது. வேற இடத்துலயா போய் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டாது அந்த லிங்க் வருதான் பார்க்க சொல்லுங்க. நீங்க பேசுறது கேட்கும் அவங்களுக்கு. இப்ப ஆணுடை பிள்ளையார் அந்த திருத்தொண்ட திருவந்தாதி நம்ம 11ஆம் திருமுறை நம்ம படிக்கிறோம். அது அந்த ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதின்னு ஒண்ணு செய்யறாங்க. அது ஒரு 100 பாடல்கள். ஆளுடை பிள்ளையார் திரு சண்பை விருத்தம், சண்பைன்றது 12 பெயர்கள் ஆகிய நம்மளோட காழி குண்ட பரமல அதுல சண்பை விருத்தம் ஒண்ணு பண்றாங்க. அதுக்கப்புறம் மும்மணி கோவை, ஆளுடை பிள்ளையார் மும்மணி கோவை 3 வகையான பாக்களால திரு உலாமாலை அப்படி பண்றாங்க. திரு கலம்பகம், அடுத்து திருத்தொகை. இந்த பாடல் இந்த நூல்கள்லாம் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன ஒரு பாட்டு
ஒரு ஒரு நம்ம இந்த சமைச்சு வச்சுட்டு ஒன்னொன்னுத்தையும் ருசி பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவோம். ஆனா அது அப்படி பாக்குற அளவு இல்ல. இருந்தாலும் இந்த பாடல் இருக்குன்ற அளவுல இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். நீங்க வந்து இப்ப எடுத்துக்கிறோம்னாக்கா ரொம்ப சந்தோஷமா ஜாயின் பண்ணிட்டீங்க. நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி 34வது பாட்டா இருக்கும், எடுத்துக்கோங்க. பார் மண்டலத்தினின்னு தொடங்கக்கூடிய பாடல். பார் மண்டலத்தினின்னு தொடங்கக்கூடிய பாடல். யாராவது ஒருத்தர் எடுத்துட்டேன்னு சொல்லுங்க. நானு எடுத்துட்டாமா. 35ங்கம்மா எடுத்துட்டேங்க. பார் மண்டலத்தினில் 12 பெயரோடு சொல்லக்கூடியது. அந்த 12 பெயரோட இருக்கக்கூடியது சொல்றாங்க முதல் பாட்டுல. அடுத்து 2வது பாட்டுல வந்து பாடுங்க. நான் நம்பர் சொல்றேன், அந்த பாட்டை பாத்துக்கோங்க. 2வது பதிக பெருவழி காட்டி பரப்பதற்கோன் பயந்த மதிய திருநுதல் பங்கன் அருள் பெற வைத்த எங்கள் நிதியை பிரம்மாபுர நகர் மன்னனை என்னுடைய கதியை கருதவல்லோர் அமராவதி காப்பாரே அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட நிதினா எங்களோட ட்ரெஷர், எங்களுக்கு என்ன சொத்து இருக்குது, நம்ம எதுவும் கனெக்ட் பண்ண முடியுமா அவங்கள? நம்மளோட சொத்து, நம்மளோட இது அங்க ஒரு 5-6 வீடு இருக்கு, இங்க ஒரு இருக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்க. நமக்கு நிதி எதுனாக்கா ஞானசம்பந்தரோட திருவடிதாங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள வந்து இந்த அளவுக்கு நம்ம செல்வந்த நிதியா நினைச்சுக்கணும்னா பதிக பெருவழி காட்டினாங்க. அவங்கதான் என்ன சொன்னாங்க? பதிகத்தை காட்டி பதியெல்லாம் படிச்சாக்கா சுவாமியை அடைய முடியும் அப்படின்றத காட்டினாங்க அப்படின்றத ரொம்ப அழகா அங்க சொல்றாரு 2வது பாடல். அடுத்து வந்துட்டு இதுல 11வது பாடல் வாங்க. இதை நான் படிக்கும்போது எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்ததோ அந்த பாடல்கள் எல்லாம் கண்டினியூயா நான் உங்களுக்கு சொல்றேன். மொழிவது சைவ சிகாமணி மூரி தடவரை தோல் தொழுவது மற்றவன் தூமலர் பாதங்கள் தாமம் கமழ்ந்து எழுவது கூந்தலம் பூந்தாமரை இனி யாதுகுலோ மொழிவது சேரி முப்புதை மூரிப்புதை மாதர் முருவளித்தே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த அந்த ஒரு பாட்டு ஒண்ணு, சினிமா பாட்டு, குளிச்சா குற்றாலம் கும்பிட்டா பரமசிவம்னு வரும். தப்பு ஒண்ணு இல்ல, குற்றாலமும் பரமசிவம் நம்ம கும்பிடுறது தானே. அதனால அது மாதிரி நாங்க சொன்னா அது யார பேரை சொல்லுவோம்னாக்கா ஞானசம்பந்தர் பேரை மட்டும்தான் சொல்லுவோம் நாங்க. அப்புறம் யார தொழுவோம்னாக்கா ஞான பிள்ளையார தோள்களை தான் தொழுவோம். அப்புறம் யார வணங்குவோம்னா அவரோட திருவடியைத்தான் வணங்குவோம். இது மாதிரி எல்லாம் நாங்க இது மாதிரி எல்லாம் இருந்தாக்கா ஆனா யார சுகுடிப்போம்னாக்கா அவரோட பெருமானோட மாலையைத்தான் சுடிவோம். இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடிய நாங்க தான் இப்படித்தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எவ்வளவு அன்பு இருந்தா இப்படி சொல்லியிருப்பார் நம்பியாண்டார் நம்பிகள்ன்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு 21வது பாடல்ல வாங்க. கடலென்ன பொய்மைகள் சிலர் ஆனா நம்மளும் பாக்குற வாழ்க்கையில எதுக்குதான் இவ்வளவு பொய் சொல்றாங்கன்னு நம்ம ஆச்சரியப்பட்டு போவோம். அவ்வளவு பொய் சொல்லுவாங்க. நம்மளுக்கே தெரியும் அவங்க சொல்றது, அவங்களுக்கே தெரியுமான்னு கூட தெரியாது. அவ்வளவு பொய் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பொய் சொல்றவங்க இருக்கிறாங்க போல, அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. கடலென்ன பொய்மைகள் செய்யினும் வெய்ய கடுநரகத்திட நமன் ஏவுவதற்கு எவ்விடத்தான் இருஞ்சிந்தமிழால் திடமன்னு மாமதில் சண்பை தலைவன் செந்தாமரையின் வடமன்னு நீன்முடியான் அடிப்போதவை வாழ்த்தினமே. நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன ஒரு நேரம் தான் புத்தி வந்தது, அச்சோ நம்ம இப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லிட்டோமே, வாழ்க்கையில நம்ம எப்படி கரையேறது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தப்போ அப்பதான் இந்த சாந்த அம்மா வந்து வேலுண்ட வினையில குரூப்ல சொன்னாங்க, ஞானசமுந்தரோட திருநாமத்தை சொல்லுப்பா சரியா போயிடும்னு. அப்ப அந்த அளவுக்கு பொய் சொல்லி இருந்தா கூட ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரோட திருவடிய வாழ்த்தினாக்கா நம்மளோட குற்றங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இது அடிக்கடி நான் சொல்லக்கூடிய பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். 24 அரும்பின அன்பில்லை அர்ச்சனை இல்லை அறநெறிய ஒண்ணு மனசுல அன்பு இருக்கணும், ஒண்ணு இல்லாட்டி சுவாமிய அர்ச்சனை பண்ணணும், அதுவும் இல்ல. சரி யாராவது அர்ச்சனை பண்றாங்க, யாராவது சுவாமிய பத்தி பெருமையா சொல்றாங்க, அவங்கள வணங்கணும், அவங்களுக்கு ஏதாவது மெய்ப்பணி செய்யணும், அதுவும் செய்யல. இது எதுவுமே நான் செய்யல. ஆனா இந்த என் மனசு எப்படி இருக்குன்னா இரும்பு மாதிரி இருக்கு. இந்த மனசுல எப்படிதான் இந்த கரும்பு மாதிரி இருக்கக்கூடிய ஞானசம்பந்தர் உட்கார்ந்தாருன்னே தெரியாது. எனக்குன்னே எழுதின மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. அதனால சொல்லி அது வந்து அப்படி சொல்லி கேட்கிறாரு அவர். அரும்பின அன்பில்லை அர்ச்சனை இல்லை அறநெறிய விரும்பின மாந்தருக்கு மெய்ப்பணி. யாராவது சொல்றாங்களா அவங்களுக்கு ஏதாவது மெய்ப்பணி செய்தனா? செய்யல.
ஆனா இரும்பன உள்ளது, என் மனசும் கனி மாதிரி இல்ல, இரும்பு மாதிரி இருக்கு. எங்கனே வந்து நேர்பட்டதா கரும்பன நீள்வயசுள் காழிநாதன் கழலடி. இந்த கரும்புகள் இருக்கக்கூடிய வயல் சூழ்ந்த காழிநாதனோட ஞானசம்பந்தரோட திருவடி என் மனசுல வந்து இருந்தது. அது எப்படின்னே தெரியலையே அப்படின்னு தன்னைத்தானே ரொம்ப இது பண்ணி சொல்றாங்க. ரொம்ப அழகான பாடல் அது. இதுல ஒரு 100 பாடல்களை நிறைய பாடல்கள் அவரோட பெருமைகளை சொல்லக்கூடியது. ரொம்ப முக்கியமான பாடல் வந்து முதல்ல 50வது பாடலுக்கு வாங்களேன். அம்மாவுடைய நம்பர் இருந்தா யாராவது அனுப்புங்களேன். அந்த குடும்பத்துல யாராவது இருக்கிறீங்க இல்லையா, அம்மாவுடைய நம்பர் எனக்கு இந்த இதுல போடுங்க மெசேஜ்ல. நான் மறுபடியும் அம்மா ஏதோ ஒரு கம்பெனியன் மோடல் என்னமோ போட்டுட்டே இருக்காங்கம்மா. அதேதான், அவங்க நம்பர் ஏதாவது இருந்தா அடி எனக்கு அனுப்பிவிடுங்களேன். சித்ராமா, சரஸ்வதி அம்மா, யாராவது நான் சொல்றேன். அவங்க நம்பர் வேணுமா? ஆமா, போட்டு அவங்க தனியான மெசேஜ் அனுப்புவோமா வாட்ஸ்அப்ல. அவங்க நம்பர் நான் தான் சொல்ல முடியும். எனக்கு தான் அவங்க நம்பர் குரூப்ல இருக்கு, யாராவது எடுத்து போடுங்கம்மா. நம்ம குரூப்ல எடுக்க முடியாதுமா. அவங்க குரூப்ல இருக்கு. இல்ல இல்ல, செங்கநேச்சவர குரூப்ல இருக்கு சத்யாமா நம்பர். யாராவது எடுத்து டைப் பண்ணி போடுங்க. கௌரிமா அது அவங்களே போட்டாங்க. அவங்களுக்கு கேக்குதுமா, எல்லாமே கேக்குது. நாங்க பேசுறது கேட்கலையாமா உங்களுக்கு? அதை டைப் பண்ணுங்களா சத்யாமா. நான் பேசுறது கேட்கலையா? எங்க விட்ட? ஓகே ஓகே. முதல்ல 72வது பாடலுக்கு வாங்க. 72 சொன்னீங்கம்மா. கொஞ்சம் பேனா எடுத்து குறிச்சுக்கோங்க. 72 50 சொன்னீங்கம்மா. 50வது பாடல் சொன்னீங்க. வர 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 72க்கு வாங்கல. அதாவது 72 இவரு என்ன ஒரு படி சொல்றாங்கனாக்கா, சிறுத்துண்ட நாயனாரை வணங்குனா, சிறுத்துண்ட நாயனாருக்கும் நம்மளோட ஞானப்பிள்ளையாருக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்தது இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா புராணத்துல. அப்ப சிறுத்துண்டரை வணங்குனாக்கா ஞானசம்பந்தரோட அருள் நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிருமா. அத சொல்றாங்க 72வது பாட்டுல. விரும்பும் புதல்வனை மெய்யறிந்து ஆக்கிய இன்னமிர்தம் அரும்பும் புனச்சடையாய் உண்டருள் என்று அனுப்பி தன்னோட புதல்வனை அறிந்து அதுல உணவாக்கி சுவாமி இதை சாப்பிடுங்கன்னு சொன்னார் இல்லையா? இரும்பின் சுடர் கழித்தான் சிறு தொண்டனை. அப்ப ஏற்பட்ட சிறு தொண்ட நாயனார வணங்கினாக்கா கரும்பின் மலர் தமிழாகரன் பாதட்டோர். அப்ப என்ன பண்ண, ஞானசம்பந்தரை அடையணும்னாக்கா என்ன பண்ண, சிறு தொண்டரை வணங்கினுமா. வணங்கிட்டா ஞானசம்பந்தரோட அருள் கிடைச்சிருமா. சரி, ஞானசம்பந்தரோட அருள் கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்தது என்ன கிடைக்கும்? இப்ப நீங்க 42வது பாட்டுக்கு வாங்க. 42 பெறுவது நிச்சயம் அஞ்சல் நெஞ்சு. பயப்படாத. என்ன கிடைக்கும்? பெறுவது நிச்சயம் அஞ்சல் நெஞ்சு. பிரம்மாபுரத்துல இருக்கக்கூடிய சாமியோட திருவடி கிடைக்கும். எப்போ? மறுவரு பொற்கழல் ஞான சம்பந்தனை வாழ்த்துதலால் வெறியுறு கொன்றை மறியுறு செங்கை விடையெடுத்த பொறியுறு பொற்கொடை எம்பெருமானார் பொன்னுலகே. சிவபெருமான் இருக்காரு இல்லையா? அந்த அழகான மான கையில வச்சுக்கிட்டு வாசனை பொருந்திய சொல்லிட்டேன். அதையும் சொல்லிட்டேன் அம்மா கிட்ட, சாருபதி அம்மாட்டையும் சொல்லிட்டேன் நானு. அம்மா மறுவரு பொற்கள் ஞான சம்பந்தரை வாழ்த்துதால் வெறியூர் கொன்றை மறியூர் செங்கை விடையெடுத்த பொறியுறு பொற்கடி எம்பெருமானார் பொன்னுலகு. அவங்களோட பொன்னுலகு. அப்ப சிவபெருமானவரோட பொன்னுலகு கிடைக்கணும்னா ஞான சம்பந்தரை வாழ்த்தணும். ஞான சம்பந்தரை எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியலன்னா 72வது பாடல்ல என்ன சொல்றாரு? நீங்க வந்து இவர நம்மளோட செங்காட்டங்குடி பெருமானாரை வந்து வாழ்த்துனீங்கன்னாக்கா அவரை வந்து சிறுத்தொண்ட நாயனாரை வாழ்த்தினீங்கன்னா ஞானசம்பந்தரோட வாடி கிடைக்கும். அப்ப 3 ஸ்டெப் சொல்றாங்க. முதல்ல சிறுத்தொண்டரை வணங்குங்க, ஞானசம்பந்தரோட அருள் கிடைச்சிடும். ஞானசம்பந்தர் அருள் கிடைச்சா சுவாமியோட அருள் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்ற அந்த அழகான ஒரு லிஃப்ட் வந்து இதுல ப்ரொவைட் பண்றாங்க. அந்த இதுல 100 பாடல்கள், 100மே ரொம்ப நல்லா இருக்கும். 1, 2 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சேரும் புகழ் திரு ஞான சம்பந்தன் உரைத்த 70, 90 ஏதோ எழுதியிருக்கேன். எதுக்குன்னு தெரியலையே.
சரி, அடுத்த பாடல் வந்து 5வது பாட்டா இருக்கக்கூடிய ஆளுடை பிள்ளையார் திரு சண்பை விருத்தம்னு சொல்றது. விருத்தம்ன்றது நம்ம ஏற்கனவே விருத்தம் நிறைய பார்த்திருக்கோம். எங்க நம்ம அப்ப சுவாமியோட பாடல்கள்ல நிறைய விருத்தங்கள் பார்த்திருக்கோம் இல்லையா? அது மாதிரி இது ஒரு விருத்தம். எந்த திருமுறையிலங்கம்மா? 11ஆம் திருமுறைமா? நம்பிக்கை அருளி செய்த 35வது திருப்பதி ஆளுடைய பிள்ளையார் திரு சண்பை விருத்தம். திரு சண்பை விருத்தம் எடுங்க. 35 நம்பியாண்டார் நம்பி. யாருக்கா? 36 எங்களுக்குலாம். 35மா? அது வந்து முதல்ல சில இடங்கள்ல மாறி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட சொக்கேச பெருமானார் எழுதிட மதிமலை புரிசைய ஒண்ணுன்னு கணக்கு பண்ணுவாங்க. சிலர் அதை விட்டுட்டு பண்ணுவாங்க. சாமி எழுதிருந்தாலும் அதை ஒண்ணுல கணக்கு பண்ணாத பண்ணுவாங்க. ஒரு சில புஸ்தகத்துல 41 பாட்டு இருக்கும், சிலதுல 49 40 பாட்டு இருக்கும். அதனால நீங்க ஆளுடை பிள்ளையார் திரு சண்பை விருத்தம் 35 இருக்கலாம், 36 இருக்கலாம், பாத்துக்கோங்க. அதுல வந்து அதுலயும் இதே மாதிரிதான் நிறைய பாடல்கள் நம்மளோட சம்பந்த பெருமானாரோட பெருமைகளை சொல்றாங்க. விருத்தம்ன்றது என்னன்னாக்கா இந்த மாதிரி பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க, எல்லாரும் டக்கு டக்கு மைக் ஆஃப் பண்ணுங்க. லதாமா மைக் ஆஃப் பண்ணுங்க. இது மாதிரி நம்ம திருவிருத்தம்ன்றது 11 பாடல், அத கொஞ்சம் தான் இருக்கும். 11 பாடல், 10 பாட்டு அதோட சேர்த்து ஒரு பாட்டோட அது மாதிரி விருத்தம் இருக்கும். அடுத்து ஆளுடை பிள்ளையார் மும்மணி கோவைன்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து 3 வகையான ஆசிரியப்பா, வெண்பா, கட்டளை கலித்துறை இதுல வந்து இருக்கக்கூடிய பாடல்களை சொல்றது. இதுல வந்து 6 கட்டளை கலித்துறையில ஒரு பாட்டு இருக்கும். பதிகம் பல பாடு. ஏன்னா இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அதனால இந்த பாட்டை உங்களுக்கு சொல்லணும். பதிகம் பலபாடி நீடிய பிள்ளை பரசுதருக்கு அதிகம் அணுக்கன் அமனர்க்கு காலன் அவதரித்த மதியம் தவழ் மாட மாளிகை காழை என்றால் வணங்காதார் உதியம் பணம் போல் விழுவர் அந்தோ சில ஊமர்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன். காழி கழுமலம் 12 பேர்களை எது சொன்னாலும் காழின்னு சொன்னோடனே நம்ம காழின்னு சொன்னவனே வணங்கிடணும். வணங்கலைனாக்கா ஒதிய மரம் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. ஏன் ஒதிய மரத்தை சொல்றாங்கனாக்கா, ஒதிய மரம் நல்லா தக 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 தகன்னு பெருத்து பதன்னு இருக்குமே ஒழியா அதனால ஒரு உபயோகமும் இல்லை, நிழல் தரும் அவ்வளவுதான். மத்தபடி அதோட குச்சியை அதோட மரம் இவ்வளவு பெருசு இருந்தாலும் அறுத்து ஒண்ணுலாம் பண்ண முடியாது. பீரோ அது இது அது மாதிரி ஒருத்துதான் ஒதியம் பருத்து உத்தரத்துக்கு ஆகுமோன்னு பழமொழி கூட உண்டு. அதனால அது மாதிரியே இருக்காது. அதனால என்ன சொல்றாங்க, காழின்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் வணங்கணும். கண்டிப்பா காழி கழுமலம் எது சொன்னாலுமே 12 பேர்கள்ல முக்கியமா காழி கழுமலம் இது 2 சொன்னாலும் கண்டிப்பா வணங்கணும். பதிகம் பலபாடிய நீடி பிள்ளை பரசுதற்கு அதிகம் மணக்கன் அமனர்க்கு காலன் அவதரித்த மதியம் தவழ் மாட மாளிகை காழி யாரெல்லாம் வணங்குனீங்க என்றால் வணங்காதார் ஒதியம் பனைப்பல் வீழ்வர் அந்தோ சில. அது நான் அடிக்கடி சொல்றது, அதனால உங்களுக்கு அந்த பாட்டை சொல்றாங்க. இன்னொன்னு வந்துட்டு இப்ப பிறவின்றது பெரிய கடல் தான் நம்மளுக்கு இல்லையா, பிறவி பெருங்கடல் நீந்தார் அப்படின்றாங்க. இப்ப இந்த கடல்ல நீந்தறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு நான் தூணி தரேன். சும்மாவே ஒண்ணுமே இல்லாத தத்தளிச்சிட்டு இருக்கீங்க, அழகா ஒரு தூணி தந்தா உங்களுக்கு ஜாலியா இருக்கும்ல. ஒரு கட்டை கொடுத்தாலே இந்த நேரத்துல போதும்னு நினைக்கிறீங்க, தோணியில உட்காந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த தோணிய தோரிபுரத்து தலைவராவே கொடுக்குறேன் பாருங்க. 11வது வெண்பா. இந்த இதுல 11வது வெண்பா. பிறவி என்னும் பொல்லா பெருங்கடலை நீந்த துறவி என்னும் தோல் தோணி கண்டீர் நிறை உலகீர் பொன்மாலை மார்பன் புனர்காழி சம்பந்தன் தன்மாலை ஞானத்தமிழ். இவர் கொடுத்தாரு இல்லைங்களா ஞானத்தமிழ். இவ்வளோ தேவாரங்கள் எத்தனையும் படிச்சோம் இல்லைங்களா, அந்த ஞானத்தமிழை படிச்சீங்கனால அதுதான் உங்களுக்கு தோணிபுரத்து இறைவனை பத்தி பாடின அந்த ஞானத்தமிழ் தான் உங்களுக்கு தோணி. அது எதுக்கு தோணினா அந்த பிறவின்ற பொல்லா கடலை நீந்தறதுக்கு அதுதான் உங்களுக்கு தோணியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து மும்மணி கோவையில இத சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் வந்து ஆளுடை பிள்ளையார் திரு உலா மாலைன்னு ஒண்ணு இருக்கு. உலா மாலைனா நீ ஏற்கனவே ஒரு முதல்ல ஞான உலா வந்து நம்மளோட 11ஆம் திருமுறையில நம்ம சேரமான் பெருமானார் எழுதியிருக்காங்க. அந்த உலான்றது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு அமைப்பா இருக்கும். என்னன்னா சுவாமி வீதி உலா வருவாங்க,
அத வந்து பலர் வந்து வீதி உலா சாமி தேர்ல வர்றாரு வச்சுக்கோ. திருவாரூர் தேர் வரப்போகுது. ஏப்ரல் 7ன்னு போட்டிருக்காங்க. ஏப்ரல் 7 14 போட்டிருந்தாங்க. 7ன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தேர்ல வந்துட்டு சாமி வரும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லா ஊர்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. தேவர்கள்ல இருந்து எல்லாரும் வந்து பாப்பாங்க இல்லைங்களா. அந்த தேர் வர்றதுல தேர் வரக்கூடிய தேர்ல வர சுவாமியோட அழக பாக்குறது பல வகையான பெண்கள், அதாவது ஒரு ஒரு வயதுக்கு ஏத்த மாதிரி பெண்களை பிரிப்பாங்க. அந்த பெண்கள்லாம் ஒரு மாதிரி எப்படி பார்த்தாங்கன்ற அமைப்புல இருக்கிறது தான் ஞான ஊழான்றது. இப்ப ஆளுடைய பிள்ளையார் என்ன பண்றாரு, தேர்ல ஏறி வர அத வந்து நம்ம எல்லாரும் குழாங்களா பாக்குறோம். அப்புறம் ஒரு சில வயது அத பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை, பேரிளம்பெண், அதான் அந்த குழந்தைங்களை வந்து 6 வயசு வரைக்கும் 13 வயசு வரைக்கும் அந்த மாதிரி வயசுக்கு தகுந்த அது ஒரு ஒரு அறிவை அறிவைன்னா திருமண வயது வண்டார் குழல் அறிவையோட பெரிய வகை அந்த அறிவை அந்த மாதிரி வயது. அப்புறம் பேரிளம்பெண் இந்த மாதிரி வரைக்கும் பிரிப்பாங்க. அந்த மாதிரி பிரிக்கிற ஒரு ஒரு பெண்களும் சுவாமி எப்படியெல்லாம் கண் கொண்டு பாக்குறாங்க அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் உலா மாலை. இது அவர் எழுதினது, சேரமான் பெருமான் எழுதினது. சுவாமி உலா வருவார். அந்த உலாவை வந்து இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பாக்குற மாதிரி அவர் எழுதினார். இது நம்பியாண்டார் நம்பிகள் வந்து ஞான பிள்ளையர் உலாவரர். அவரை வந்து இந்த பெண்கள் எல்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த திருவுலா உலா மாலைன்னு சொல்லக்கூடியது. அந்த 7 வகையான பெண்களை வந்து எப்படியெல்லாம் சுவாமியை பார்த்து அன்பு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத கன்னி கன்னியா இருக்கும். ஒரு கன்னிக்கு வந்து 2 வரின்ற மாதிரி 143 கன்னியில வந்து இந்த இது பாடியிருக்காங்க. அழகா இருக்கும். எப்படி பூ கட்டணும்ன்றதெல்லாம் கூட இதுல வந்து சொல்லுவாங்க. அடுத்தது கலம்பகம்னு சொல்லக்கூடியது. இது வந்து 96 வர இதுல வந்து கலம்பகம்ன்றது இது ஒரு வகையான பாடல். இதுல வந்து புயம், தவம், வண்டு, அம்மானை, பான், மதங்கு, கைக்கிளை, சித்து, ஊசல், களி, மடக்கு, ஊர், மரம், காலம், தழை, இரங்கல், சம்பிரதம், இது மாதிரி 18 உறுப்புகளை கொண்டு இருக்கும். சம்பிரதம் கருன்னு சொல்லக்கூடிய 18 உறுப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய இந்த கலம்பகம் ரொம்ப கஷ்டம். கலம்பகம் ரொம்ப யாரும் பாடினதே கிடையாது. அந்த கலம்பகம் வந்து ஆளுடை பிள்ளையார் மேல நம்மளோட பெருமானார் பாடுறாங்க. இந்த கலம்பகத்துல இருந்து இருந்த பாடல் தான் அந்த ஆமாம்போன் கூட்டகத்தை சொல்லிலம் கிழங்கே பைங்கிலியே நான் ஒரு பாடல் பாடுவேன் இல்லையா, அது வந்து கலம்பகத்துல இருந்து எடுத்த பாடல் தான் டெய்லி பாடுறது. இதுல எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து இந்த மங்கையின் சபதம்னு ஒண்ணு போடுவேன். நானே தலைப்பு வச்சுட்டேன் அதுக்கு, மங்கையின் சபதம்னு. நம்ம எல்லாம் மங்கையர் தானே. அப்ப 30வது பாட்டு பாருங்க, திரு கலம்பகத்துல 30வது பாடல். மாறிலாத பொடிநீரு ஏறு, எடுத்துட்டீங்களா? மாறிலாத பொடிநீரு ஏறு கோல வடிவும் வம்பு பம்பு குழலும் துங்க குங்கை இணையும் ஊறியேறு பதிகத்தை ஓசை நேச நுகர்வும் ஒத்துகித்து நடையும் சித்தபக்தி மிகையும் வீரதேரும் வயல் சூழ் காஞான பெருமான் வென்றி துன்றி கழலின் ஒன்றி நின்ற பணியும் தேரல் போலும் மொழியும் செயல்கள் போலும் விழியும் சிந்தை கொண்ட பரிசும் நன்றி மங்கை தவமே. நானு மங்கையா பிறந்ததுக்கு ஒரு தவம் பண்ணி இருக்கணும். மங்கையா பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் சொல்றாங்க இல்லையா. ஆனா எதுக்காக எதனால இந்த தவம் பண்ணதுனாக்கா, இந்த மாறிலாத திருமேனி அணிந்த பெருமானோட திருமேனிய பாக்குறேன், நறுமணம் பரவிய கூந்தலை பாக்குறேன், தனமிரண்டு பாக்குறேன், தேவார பாடல் ஓசையை கேட்கிறேன். அத வந்து அதனால அன்பு வருது, அதுல வந்து நல்ல பக்தி வருது. அப்புறம் வந்து இதெல்லாம் எதுனாக்கா, இதெல்லாம் ஞானப்பிள்ளையாரோட திருவடியை பணிய முடியுது. அவரோட தேன் போன்ற மடியும் செயல் போன்ற கண்களும், அது எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியுது. நல்ல வேளை நான் மங்கையா பிறந்தேன், இந்த தவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இந்த பாடல் இருக்கும். மங்கை, நான் இதுக்கு பேர் வச்சிருக்கேன், மங்கையின் தவம்னு இந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு பேர் வச்சிருக்கேன். நானே வச்சுக்கிட்ட பேர் அது. அது இன்னொன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் 44. அது அடிக்கடி இந்த ஒரு தடையும் புராணம் முடிச்சுட்டு இதை சொல்லுவேன் நான். 44வது பாடல். யாரே எம்போல் அருளுடையார். என்ன மாதிரி அருள் இருக்கவங்க யாருமே கிடையாது. யாரு இருக்கா? இன்கமல தாரையும் தமிழ்வர்கள் நல்ல தாமரை மலர்களை அணிந்திருக்கக்கூடிய தாரா அணிந்து, தார்னா மாலையா அணிந்திருக்கக்கூடிய எங்க பெருமானார் சீரேயும்
கொச்சை வயந்தன் குறைகளுக்கு மெச்சி அடிமை செய்யப்பட்ட நான் இவருக்கு அடிமையாயிட்டேன். இந்த என்ன விட தவம் முடியவங்க யாரா இருக்க முடியும்? அப்ப இவருக்கு அடிமையா இருக்கிறது தான் பெரிய தவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவும் எனக்கு நான் ஒவ்வொரு தடையும் முடிச்சுட்டு சொல்லக்கூடிய ரொம்ப பிடிச்ச பாட்டு. யாரே எம்போல் அருளுடையார் இன்கமல தாரேயும் சென்னி தமிழ் விரகன் சீரையும் கொச்சை வயந்தன் குறைகளுக்கு மெச்சி அடிமை செய்யப்பட்டேன் அறிந்து தெரிஞ்சு அவர்தான் தெரிஞ்சு அடிமை செய்யப்பட்ட இதை விட வேற என்னப்பா எனக்கு பெரிய புகழ் இருக்க முடியும் அப்படின்றது. இதெல்லாம் எனக்கு பிடிச்ச பாடல்கள் ஒரு சிலர் கொடுத்திருக்கிற விட இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் இன்னும் நிறைய இல்லைன்னு அர்த்தம் இல்ல. சும்மா அப்படி எடுத்து உங்களுக்கு என்னோட அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நிறைவு பாடலா இந்த 9வது பாடல் ஆளுடை பிள்ளையார் திருத்தொகைன்னு சொல்றது 39 இருக்கும். சில புக்ல 40 இருக்கும். கடைசி பாட்டுக்கு முதல் பாட்டா இருக்கும். கண்டிப்பா அது மாற்றம் இல்லை. கடைசி பாட்டுக்கு முதல் பாட்டு ஆளுடை பிள்ளையார் திருத்தொகை. நம்மளோட திளைவாழ்ந்தனதம் சொல்றோம்ல திருத்தொகை, அது மாதிரி இது ஒரு திருத்தொகை. இப்போ 1886 பாடல்கள்ல நம்ம ஞான பிள்ளையாரோட புராணம் படிச்சோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட இது 28வது அமர்வா? ஆமா, 27 அமர்வுல உங்களுக்கு நான் ஓரளவுக்கு புராணம் சொல்லி கொடுத்திருக்கிறேன் இல்லைங்களா? இப்ப இவ்வளவு பெருசும் என்னால எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. 1286 பாடலையும் மனப்பாடமா சொல்றவங்க, டெய்லி சொல்றவங்க இருக்கிறாங்க. ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இருக்க வீட்டையே நான் கும்பிட்டுட்டு வந்துருவேன். அவங்க ஞான பிள்ளையாரும் வச்சு வணங்குறாங்க. அவங்க இருக்க வீட்டையே நான் கும்பிட்டுட்டு வந்துருவேன். அந்த அளவுக்கு அவங்க தீர்த்தம் விட்டு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா எனக்கெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு தெரியாது. அப்போ நம்மளும் ஏதாவது சொல்லணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணனாக்கா அந்த 1286 பாடல்களையும் 65 வரிகள்ல யார் கொடுத்திருக்கா? நம்மளோட நம்பியாண்டார் நம்பிகள் நம்மளுக்கு சுருங்க கொடுத்திருக்காங்க. நம்ம எப்பயுமே கொஞ்சம் ஈஸி வழியை தானே பார்ப்போம். படியா லிஃப்ட் இருக்குதா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அந்த லிஃப்ட்ல போயே பழக்கப்பட்டுடும். அதனால சாமிக்கு தெரியும் நம்ம பின்னாடி லிஃப்ட்ல தான் போவோம், எல்லாம் வயசான பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு ஒரு லிஃப்ட் செய்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது உண்மையிலே அந்த பெரிய புராணத்துல பெரிய புராணமே பிள்ளை பாதை புராணம் பாதைன்னுவாங்க. பெரிய புராணத்துல பாதியா இருக்கக்கூடிய ஞான பிள்ளையார சொல்றதுக்கு 65. நீங்க உங்களுக்கு சிவபுராணத்தை விட இது சின்னது. அதுவே 96 வரி. இது 65 வரிகள் தான் இருக்கும். இது முழுக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்னை நம்புங்க, ஞான பிள்ளையாரோட முழு வரலாறையும் சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படிமா சொன்ன ஞான பிள்ளையார் சொன்னாருன்னா, ஆமா ஞான பிள்ளையார் தான் சொன்னார். எல்லாரும் சொல்றீங்கல்ல ஒரு வாயினை மானாங்காரத்து, நீங்க அத்தனை பாட்டையும் படிக்கணும்னாக்கா வேண்டாம், இது ஒண்ணு படிச்சா போதுன்னு. அப்ப அது சரின்னா இதுவும் சரியா தானே இருக்க முடியும். அதனால இது சொன்னாக்கா கண்டிப்பா நீங்க குருநாதரா யாரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் இதை இத சொல்லும் போது அந்த அப்ப வம்பு நார்மலர் வார்மது ஒப்பதுன்னு சொன்னார் இல்லையா நமச்சிவாய பதியத்துல அந்த மாதிரி இந்த பாட்டை சொன்னாலே வாய் இனிக்கும். நிச்சயமாவே நான் என்னோட அனுபவத்தை சொல்றது, பாட்டு சொன்னா இனிக்கும். உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும், அவ்வளவு இனிப்பா இருக்கும். நீங்க யாராவது எப்பயாவது இதை அனுபவிக்கிறவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க, ஆமாம்மா நீங்க சொன்னது கரெக்ட் தான்மான்னு ஒரு நாள் சொல்லுவீங்க பாருங்க. சரி போலாமா? பில்டப் எல்லாம் நிறைய கொடுத்துட்டீங்கம்மா, வாங்க கதைக்கின்றீங்களா? போலாம். பூவா திருநுதன்மேல் பொற்சுட்டி இட்டொளிர பூவா குதலை சிரம்பரற்று ஓவாது அழுமான் பசித்தான் என்றாங்கு 10 வரியா எடுத்து சொல்றேன். என்றாங்கு இறைவன் காட்டு தொழுவான் துயர் தீர்க்கும் தொகை வழுவாமை 32 அறமும் செய்தார் முதிராத செப்பொத்த கொங்கை திருநுதலின் அப்பன் அருளாலை ஊட்டுதலும் அப்பொழுதே ஞான திரளாகி முன்னின்ற செம்மல். நான் படிக்கும் போதே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும். முன்னின்ற செம்மல் இருள் தீர்ந்த காழி முதல்வன் கவுனியதம் போரேறு ஊழி முதல்வன் இவனென்று காட்டல் வல்லான். அது 10 வரி. அப்ப பூவா திருநுதல் மேல் பொச்சுட்டு இட்டோடுற அப்ப அழகான அந்த நெற்றியில அழகா என்ன பண்ணிருக்காங்களா, அந்த நெத்தி சுட்டி வச்சிருக்காங்களாம் சுவாமி. யாரு? நம்மளோட பெருமானார் நம்ம ஞான பிள்ளையார். பூவா திருநுதல் மேல் பொச்சுட்டி இட்டொளிர. பூவா அந்த நெத்தி அவங்க 3 வயசு குழந்தை தானே. கோமா குதலை சிரம்பரிச்ச அவங்களுக்கு என்னன்னா சரியா பேசக்கூட வரலையாம. அந்த குதலை மொழியில இந்த மழலை மொழியில கால்கள்ல சிலம்பு போட்டிருக்காங்க. இப்படி குழந்தை அழும்போது என்ன பண்ணு, காலை உதைச்சு அழுவும் இல்லைங்களா? அந்த மாதிரி உதைச்சு அழுதாங்களாம். அரற்ற ஓவாது அழுவான். அது சாமி நம்ம தான் புராணத்துல படிச்சோமே, அன்னைக்கு மட்டும் இல்ல
அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அடிக்கடி வெறுக்கொண்டா போல அழுவாங்களாம். எல்லாம் நினைச்சுப்பாங்க குழந்தை ஏன் அழுதுன்னு. அவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துன்னா, சாமியை விட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சு இருந்தாப்புல இருந்து அழுவாங்களாம். நம்ம பிள்ளை பெருமானார் 3 வயசுக்குள்ளாரே நிறைய தடவை குழந்தையில இருந்து அழுவாங்களாம். அது தெரியாது. அது யார் சொல்றாருன்னா, தெய்வ செக்கிழா பெருமான் தான் சொல்றாரு. அடிக்கடி அவர் அழுவாரு சாமியை நினைச்சு. அப்படி ஒரு நாள் அழுவுறாரு. ஓவாது அழுதான் பசித்தான் நன்றிங்கிற. அப்ப அவருக்கு அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பிள்ளைக்கும் அழுவுது, பசிக்குது. என்ன பசி? ஞான பசி. அதனால என்ன பண்றாரு? நம்மலாம் அழுதா வயிற்று பசி, அம்மா பாலை கொடுக்குறாங்க. அவருக்கு ஞான பசி, அம்மா என்ன பண்றாங்க? ஞான பால் கொடுக்குறாங்க. யாருக்கு எது தேவையோ அதை கொடுத்துடுறாங்க. அப்ப குதலை சிரம்பற்ற ஓவாது அழுவான் பசித்தான் அங்கு இறைவன் காட்ட சுவாமி கூப்பிட்டாரு. அம்மா இங்க வா அப்படின்ட்டு தொழுவான் தீர வந்து இந்த குழந்தைக்கு பசிக்குதான். உடனே யாரெல்லாம் தொழுறாங்களோ அவங்களோட துயரெல்லாம் தீக்குறாங்க இல்லையா ஒருத்தவங்க. மயில் மாதிரி இருக்கக்கூடிய அம்மா அறமலத்த நாயகி அந்த 32 அறங்களும் செய்து கொண்டு இருக்கிறாங்களா? 32 அறமும் செய்தா முதிராத உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் முதிராத செப்பு மாதிரி இருக்கணுவாங்க. சொப்பு அந்த கொழுக்கட்டை செய்யுமா சொல்ல சொப்பு செய்து நம்ம பண்ணுவோம்னு அந்த மாதிரி குமிழா இருக்குது. அம்மையோட திருமார்ப எங்கெல்லாம் அம்மையோட திருமார்பகங்கள் வருதோ அங்கெல்லாம் அருள்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றாங்க? தொழுவான் துயர்த்தீர்க்கும் தொகை வழுவாமை 32 மரம் செய்தால் முதிராத செப்பொத்த கொங்கைன்னா திருமார்புகள் திருநுதலி அழகான நெற்றியை கொண்ட இருக்கக்கூடிய அம்மா என்ன பண்றாங்கன்னாக்கா அப்பன் அருளாலே ஊட்டுதுன்னு அப்பா சொன்னாரு. பாலை கொண்டு பொன்மலத்துல கலந்து ஊட்டுன்னு. என்ன சும்மா ஊட்டுனாங்களா? சிவஞானத்தை கலந்து ஊட்டுனாங்க. ஊட்டின உடனே என்ன வச்சான்? இருள் அப்பொழுதே ஞான திரளாகி நின்ற. அப்பயே என்ன பண்ணிட்டாங்க? ஊனத்திரளை நிற்கக்கூடிய ஞான திரள் இல்லையா? அப்ப சாமி ஞான திரளா ஆயிட்டாங்க. யாரு? ஞான பிள்ளையார். செம்மல் இருள் தீர்ந்த காரை. இருள்ன்றது என்னது? ஆணவம், கண்மம், மாயம். இந்த 3 இருளும் தீர்ந்த காளி முதல்வன். காளி தலைவனா இருக்கக்கூடிய நம்மளோட ஞான பிள்ளையார். காளின்னு வந்தா கும்பிட்டணும்ல. காளி முதல்வன் கவுனியர் தம் போரேர். கவுனியர் குலத்துல வந்த ஏறு போன்ற ரிஷபம் மாதிரி இருக்கக்கூடிய பெருமானார் ஊழி முதல்வன். அப்ப சொல்றாங்க தோடுடைய செவியன் விட ஏரியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். யார் உன்னை எச்சில் பாலை யார் இட்ட எச்சில் பாலை உண்டு இட்டவரை காட்டினவன இவன் தான் அப்படின்னு காமிச்சார் இல்லையா? அதான் ஊழி முதல்வன் இவன் என்று உவன் என்று காட்டவளன். உன்ன கிட்ட இருக்கிறார். அதனால உவன் என்று காட்டவல்ல. இப்போ தோடுடைய செவியன் பாட்டு வந்துருச்சுங்களா? ஒரு அற்புதம் வந்துருச்சு. அடுத்து வீழிமிழலை படிக்காசு கொண்ட பிரான். திருவிழிமிழல அப்ப சுவாமியும் பிள்ளை பெருமானாரும் இருக்கும் பொழுது என்ன பண்ண பஞ்சம் வந்தவனே யார் கொடுத்தா? சுவாமி வந்து ஆளுக்கு ஒரு காசு கிழக்கும் மேற்கும் வைக்கிறார். வச்ச உடனே என்ன ஆகுது? நம்மள சாமியோட காசுல வாசி இருக்கு. உடனே வாசி தீரவே காசு நல்குவேன் மாசின் மிழலின் நீர் ஏசல் இல்லையே அப்படின்னு பாடினார். உடனே என்ன பண்ணார்? வாசி தீர்த்த காசு கொடுத்துட்டார். அப்ப வீழி மிழலை படிக்காசு கொண்ட பிரான். அப்ப ரைட்டா? ஒரு 2வது பாழி அமனை கழுவு ஏற்றினார். இதுதான் அவரோட திரு அவதார நோக்கமே. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க? முதல்ல வந்துட்டு சூளை நோய் தீக்கிற இந்த வெப்பு நோய் தீக்கிறாரு. அப்புறம் அனல்வாதம் ஆமாம்மா இப்பதான் ஆரம்பிக்கிறேன். அனல்வாதம் புனல்வாதம் இது எல்லாமே வந்து செய்யறாங்க. அப்போ என்ன பண்றாங்க? பாழி அமனர் கழுவில் ஏற்றினான். அங்க அது ஒரு அற்புதம். ஆச்சா பாணர் யாழை முறித்தான். அப்ப தலையாத்திரை போறாங்க. திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரோட மனைவியாராகிய மதங்க சூளாமணி அம்மையாரோட தாயார் ஊர் அந்த ஊர்ல யாழ்முறை அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க எடுத்து இந்த தேவாரங்களை இசையில பாடுறதா ரெக்கார்டு இருக்குமா? கண்டிப்பா அனுப்புறேன். நீங்க பாடுகிறதாலதான் இந்த தேவாரங்களுக்கு எல்லாம் பெருமைன்னு சொல்றாங்க. அவரோட உறவினர்களாம் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரோட உறவினர்கள்லாம் சொல்றாங்க. அப்ப யாழ்ப்பாணர் என்ன சொல்றாரு? சுவாமியோட பாட்டுக்கீடா நம்மளா? இந்த உடனே சுவாமி கிட்ட வந்து கேக்குறாங்க, இது தகாது அவங்க சொல்றது. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இந்த யாழ் அடங்காத ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு போதுதான் என்ன பண்றாங்க? மாதர் மட பிடியும் மட அன்னமும் மன்னதும் நடை உடை மலை மகள் நடையுடை மலைமகள் பாட்டை மறந்துட்டேன். அந்த பாட்டு பாடுறாங்க இல்லைங்களா? அது பாடினவுடனே அந்த யாழ்ல அந்த 3 இதுல வந்து பாட முடியாத போது அப்ப என்ன பண்றாங்க?
அந்த யாழை முறிக்க போகும்போது சாமியை தடுத்து சாமி கொடுக்கிற தேவாரங்களை வந்தவாறு இசைப்பதுதான் வல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாணர் யாழை முறித்தான். அடுத்தது எரிவாய் இடுபதுகம் ஆழி உலகத்து அழியாமல் காட்டினான். பச்சை பதிகமா போகமாந்த பூன்முலையால அனல்வாதம் பண்ணும்போது அதுல போட்டு அந்த பதிகம் என்றைக்குமே நிலை பெற்றது அப்படின்றத காமிச்சாரு இல்லைங்களா. அப்ப அடுத்தது அதை சொல்லியாச்சு. அழியாமல் காட்டினான். ஏழிசை வித்தகன் ஏனோரும் வானோரும் தாழும் சரண சதங்கை பருவத்தை பாலையும் நெய்தலையும் பாட வல்லான் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா இந்த எல்லோரும் எந்த பதவம்னா சதங்கை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மூணு வயசுல என்ன பண்றாங்க, உலகத்துல இருக்கும் அத்தனை பேரும் வணங்கக்கூடிய அந்த பருவத்துல என்ன பண்றாங்க, பாலையும் நெய்தலையும் பாட வணங்க காரைகள் பூகை முல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது இல்லைங்களா. நம்மளோட திருமுலை தென் திருமுலை வாயிலுக்கு இருக்கும். அங்க என்ன பண்றாங்க, அந்த நெய்தலையும் பாலையும் நிலங்களை அவங்க என்ன பண்றாங்க, பாலையும் நெய்தலையும் பாடி நல்ல நிலமா ஆக்குறாங்க. நான் அடிக்கடி கூட சொல்லுவேன், நான் இந்த பாட்டை பாடுறவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்கள் கூட கண்டிப்பா திருநனிப்பள்ளிக்கு உண்டானது. காரைகள் போகை முல்லை கலவாகை படத்தொடரு கல்லி கவினி சூறைகள் பம்ம வெம்ம சுடுகாட மந்த சிவன் மேய சூளை நகர்தான் தேரைகள் ஆரை சாய மிதி கொள்ள வாளை புதி கொள்ள வல்லை துவல நாரைகள் ஆரல் வாரி வயல் மேதி வைகும் நனிப்பள்ளி போலும் நமர்கால் அப்படின்னு ஆணையிட்ட பதிகம் எல்லாருமே வேறு தோழி பங்கன் தான் நினைக்கிறோம். ஆனா முதல் ஆணையிட்ட பதிகம் இந்த பதிகம் தான், ஆணை நமதே அப்படின்ட்டு இதுலயும் சொல்லுவு. நடுவீரல் ஆடும் எந்தை நனிப்பண்ணி உள்க வினைக்கெடுதல் ஆணை நமதே. இது மலையான் மடைந்தவுடனாய நற்றுணையப்பருக்காக பாடின பியந்தை கந்தார பாடல். திருநனிப்பள்ளிக்கு உன்னது திருமுறை 2ல 84வது பதிகம். நீண்ட நாள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கூட இந்த பதிகத்தை விண்ணப்பம் பண்ணா, இது எந்த இடத்துலயும் புஸ்தகத்துல இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நான் சொல்லும் போது விளை நிலம் அல்லாத பாலை நிலமே நல்ல நிலமா ஆகுதுனாக்கா ஒரு கரு உருவாகி ஒரு குழந்தையா பிறக்காதுன்னு நிறைய பேருக்கு இது நான் என்னோட அனுபவத்துல நிறைய பேருக்கு இந்த பாட்டை நான் கொடுத்துருக்கேன். 3-4 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இதை நீங்களும் கூட நோட் பண்ணி மத்தவங்களுக்கு இதை சொல்லலாம். விரிவா சொல்றேன். நீங்களையும் பாட வரலாம். சோலை திருவாவடுதுறையில் செம்பற்கிழி ஒன்று அருளாலை. இது எல்லாருக்கும் தெரியும். இடரினும் தலைரினும் எனது பாட்டு இன்னொரு முறை சொல்லுங்கம்மா. அம்மா 6வது திருமுறை 6வது பாட்டா இருக்கக்கூடிய வரலாற்று முறையில 6வது பாட்டு. தலம் பேரு திருநனிப்பள்ளி, எழுதிக்கோங்க. பண் பியந்தை காந்தாரம். திருமுறை 2ல 84வது பதிகம். திருமுறை 2ல 84வது பதிகம். ஆணை நமதேன்னு முடியக்கூடிய பதிகம். நம்பிக்கையோட 44 விண்ணப்பம் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா குழந்தை உண்டாகும். ஏன்னா இந்த பாட்டு ஒருத்தட்ட போதுனாலே அவங்களுக்கு அந்த புண்ணியம் இருந்தாதான் இந்த பாட்டே போகும். அதனால நம்பிக்கையோட 48 நாள் விண்ணப்பம் பண்ணா கண்டிப்பா வரும். நம்பினார் கருள்னு வரும், நம்புவாய்மைன்னு வரும். நம்பி செய்யணும், அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். எங்க விட்டோம், பாளையம் திருவாவடுதுறையில் செம்பற்குழி ஒன்று. அது இடரினும் தலைரினும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அந்த பாட்டு பாடி அருளாள பெற்றோரும் மையின் தெருளாத தென்னவன் நாடெல்லாம் திருநீறு பாலித்த மன்னன் மருகல்விடம். மன்னன் யாரு, அந்த சமண நின்றசீர் நெடுமாறனாரோட ஊருக்கு போய் மதுரைக்கு போகுது. அந்த நாட்டு எது உண்மை பொருள்னு தெரியலாம இருந்தாங்க. அவங்க அந்த நாடெல்லாம் என்ன பண்றாங்க, மன்னன் திருநீர் அணிந்து மக்கள் எல்லாம் திருநீர் அணிந்தாங்க. அப்ப அந்த எல்லாருக்கும் திருநீர் பாலித்தாரு சுவாமி. மருகல்விடம் தீர்த்தபிரான். மருகல் அந்த பெண்ணோட மாமா தாய் மாமனோட பெண்ணுக்கு மடத்துல தங்கி இருக்கும் போது அந்த பெண்ணோட அந்த மாமனுக்கு என்ன ஆயிடுது, பாம்பு கடித்து இறந்து போறான். சடையா எனுமால் சரணி எனுமால்னு சொல்லி பாடி அந்த பொண்ணுக்கு அந்த மாமனுக்கு உயிரை வர வச்சு அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா. அததான் சொல்றாரு அந்த இடத்த. திருளாத மருகல்விடம் தீர்த்தபிரான். அதுக்கப்புறம் பின்னை தென் கோலக்கால், தென்ன அழகுன்னு அர்த்தம். தென் கோலக்காவில் தாளம் பெற்று கோலத்தின் மாலைக்காடு. சுவாமி கிட்ட தாளம் வாங்கி தாளமிட்டு நிறைய பாடல்கள் பாடினான். குபலத்தின் மாற்றினான்.
ஞாலத்து முத்தின் சிவிகை அரண் கொடுப்ப முன்னின்று தித்தித்த பாடல் செவி கழித்தான். அப்புறம் என்ன, வெயில்ல போகும்போது சுவாமி என்ன பண்றாரு, அவருக்கு முத்து சிவிகை கொடுக்குறாரு. முத்து சிவிகை வாங்கிட்டு நிறைய பாடல்களை சுவாமிக்கு அடை கொடுக்குறாரு. அப்புறம் நித்திலங்கள்னா முத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய மாடத்துல இருக்கக்கூடிய அந்த மறைக்காட்டுல இருக்கக்கூடிய கதவை பாடி அப்ப சுவாமி திறந்தாங்க. இவங்க வந்து பாடி அடைப்பித்த பண்புடையான். அடுத்தது நீடும் தீர்வோத்திரு ஆண்பனையை பெண்பனையாக என்னும் பெருவார்த்தை தானுடைய பிள்ளை. அப்ப என்ன பண்றாங்க, பூத்தேந்தா என கொன்றினின் பொன்னாடி ஏத்தாதார் இல்லை என்னுங்கால் ஓத்திர்மல திருமழுவாளங்கை பூத்தீர் உம்ம குணங்களே அப்படின்னு வரும். அந்த பாட்டை பாடிட்டு என்ன பண்றாங்க, ஆண் பனைகள் எல்லாத்தையும் பெண் பனையாக்கி குலைகள் ஈனுது. அதோட மட்டும் இல்லாம அந்த பனைகள் எல்லாம் காய்த்து முடிந்ததுக்கு அப்புறம் ஞானசம்பந்தரோட வாக்குல வந்த ஒரே காரணத்தால சீசன் அடிக்கு இந்த மரங்கள் கூட போச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. பெருவார்த்தை தன்னுடைய பிள்ளை. மறுவினிய கொல்லம்போதூர் குழகன் நாவாய் அது கொடுப்பார். ஏன்னா சுவாமி என்ன பண்ணாரு, ஓடம் கொடுத்தாரு. அந்த ஓடத்துல என்ன பண்ணாரு, உள்ளமே கோளாக வந்து கொட்டமே கமழும் கொல்லம் போது நட்டமாடிய நம்பனை உள்ள செல்ல உந்துக சிந்தையா தொழ நல்குமாரருள் நம்பனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்லம்புதூர்ல வந்து எல்லாம் கோல் வச்சு ஊன்றுவாங்க. இவர் நாவன்மைய கோலா ஊன்றி இந்த ஓடத்தை ஊட்டி கொண்டு போய் அங்க சாமியை வணங்கினார் இல்லையா, அந்த செயல் சொல்றாரு. வள்ளல் மழவன் சிறுமதலை வான்பெருன தீர்த்த குழகன். அப்ப என்ன பண்றாரா, அந்த கொல்லிமழவன் தன்னோட பொண்ணுக்கு வந்து முயலகன் நோய் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறான், கொண்டு போய் கோயில் வாசல்ல போட்டுட்டவனே பாச்சலாச்சிரமத்துல இவர் வர வந்து பார்த்த உடனே என்ன பண்றாரு, ஏன் இப்படி இருக்கானாக்கா சுவாமியோட திருவருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, துணிவல திங்கள் துளங்கி விளங்க சுடசடை சுற்றி முடித்து அப்படின்னு சொல்லிட்டு பாதையும் பாடி இந்த பொண்ணை உயிர்ப்பிக்கிறார் இல்லைங்களா. அந்த அந்த செய்தி. அதுக்கப்புறம் வான்பத்து குலகன் குளமறையோர் கோமான். அப்ப நிறைய அமைச்சர்கள் இதெல்லாம் சபையில தான் நடந்தது. எங்க, குளமறையோர் கோமான் நிலவிய வைகை ஆற்றுல மக்கள் நிக்கிறாங்க. நம்மளும் போனோம் இல்லைங்களா, மக்களோட மக்களா நம்ம வைகை ஆற்றுல மக்கள் நிக்கிறாங்க, குளமறையோர் நிக்கிறாங்க. மன்னன் எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஏடை போட்டு அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு பாட்டையும் பாடி அது அணையறதுக்கு ஒரு பாட்டையும் பாடினவர் இல்லையா. அத சொல்ற, நிலவிய வைகை ஆற்று ஏடிற்று வானீர் எதிரோட்டும் செய்கையால் மிக்க செயலுடையான். அடுத்தது, வெய்யவிடம் மேவி இருந்த அயில்வேற்கன் மடமகனை வாவென்று அழைப்பித்து இம்முனை மண்ணுலகில் வாழ்வித்து சீர் நின்ற செம்மை செயலுடையான். சொல்றாங்க இல்லையா, நம்மளோட மட்டிட்ட புன்னை அம்கானல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலச்சுரமம் தான் ஒட்டிட்ட பண்பின் ஒளித்திர பல்கனத்தார்க்கு அட்டீட்டல் காணாது போதியோ பூம்பாவாய் பெம்பாவேன்னு பேர் சொல்லி எழுப்பி என்ன பண்றாரு, அந்த அழகிய வேல் போன்ற கண் கொண்ட அந்த பொண்ணை இங்க அழைப்பித்து இந்த மண்ணுலகில போன பொண்ணு வாமா அப்படின்னு கூப்பிட்டு இந்த மண்ணுலகத்துல வாழ்வித்த அந்த சீர் நின்ற செம்மை சொல்ல அந்த அத்தனை செம்மை செயலோடுவேன். அப்புறம் வந்து புத்தன் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு புத்தன் அங்க வரும்போது என்ன ஆகுது, சீகாழி கிட்ட வரும்போது சாரி புத்தன் வந்து பேசின உடனே அவனோட தலையை கீழே அஸ்திரமா இது பண்ணி அந்த அவனோட தலைய கீழே உருட்டுறாங்க இல்லையா. அதான் சீர் நின்ற செம்மை செயலுடையான் நேர் வந்த புத்தன் தலையை புவி மேல் புறவித்த வித்தக பாடல் விளம்பினான். அதோட முடிஞ்சதும் மொய்த்தளிச்சீர் கொச்சைன்றது சீகாழியில இருக்கக்கூடிய பெருமானோரோட சீகாழிக்கு 12 பேர்ல இன்னொரு பேர் கொச்சை சதுரன். தன் கோமானை தன்னோட தலைவனை தான் செய்த பச்சை பதிகையுடன் போகமாத்த பூன்முலையான்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை பதிகத்தோட 16,000 அப்ப சுவாமி மொத்தம் பாடினது 16,000 பாடல்கள். நம்மளுக்கு கிடைச்சது இவ்வளவுதான். அப்ப அதனால 16,000 வித்து பொருளை விளக்க வல்ல பெருமானார். இந்த எல்லாத்துக்கும் காரணமா முழுக்கக்கூடிய முழுமுதற் பொருளை வந்து விளக்கின பெருமானார். முத்தி பகவன் முதல்வன் திருவடைய அத்தைக்கும் பக்தர் எதிர் ஆணை நமதன வேறு தோழி பங்கன் பாடி என்ன பண்றாங்க, எந்தெந்த இடத்துல துன்பம் வந்தாலும் நம்ம ஆணை நமதேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பக்தி வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, பக்தர் எதிர் ஆணை நமதெல்லாம் என்னோட ஆணைய பக்தர்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பெருமானார். கத்தி திருப்பிறவி சாகரத்தில் ஆழாம பக்தி தனிதம். இதுதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த பிறவின்ற கடல்ல மூழ்கி போயிடாம இருக்கிறதுக்கு பக்தின்ற தெப்பம் தெரியும்ல, கோயில்ல சுவாமி எல்லாம் வருவாங்களே தெப்ப திருவிழா, அந்த தூணி ஒண்ணு தந்தவர் யாருனாக்கா அவர்தான். அதோட மட்டும் இல்ல, குலச்சிறை நாயனார் என்ன சொல்லுவாங்க, பக்தி சிவம் என்று பாண்டிமாதேவியோடு கொச்சக்கதிர்வேர் குலச்சிறையும் கொண்டாடு அச்சைப்பொழுது அவங்க எல்லாம் கொண்டாடினாங்களாம். எப்படி பக்தி சிவம் அப்படி இருக்கக்கூடிய இருக்கு. அவங்க கிட்ட அவங்க ஊர்ல போயிட்டு என்ன பண்ற,
அவங்க எல்லாரும் மடத்துக்கு தீய வச்சோடனே பையவே சென்று பாண்டியர்க்காக வேணும் அந்த தீய என்ன பண்ணாரு, அவங்களுக்கே திருப்பி அமிச்சாரு. பற்றி சுடுக போய் பாண்டியனை என வல்லான் அந்த பாத்தை கொண்டவர். அதுவும் பாட்டாலதானே வந்தது. அந்த அந்த பாட்டு சொல்றாரு. அப்புறம் வர்த்தமானீஸ்வரர் கழல் வணங்கி வாழ்மருகன் பக்தியை இதுவும் நான் உங்களுக்கு சொன்னேன். அங்க திருப்புகலூர்ல இருக்கக்கூடியது. கொண்டு செய் முருகன் கோலம் கண்டு கண்டு என் உளம் குலைந்ததேன்னுவார். அந்த அங்க பூவை பார்த்த உடனே ஆஹா முருகன் நாயனார் எவ்வளவு அழகா பூ கட்டி போட்டிருக்காருன்னு தான் அவருக்கு மனசுல தோணுச்சான். அந்த அவரோட பக்தியை ஈசன் பதிகத்தை காட்டினான். அவருக்கு மட்டும் இல்ல, திருநீல நக்கருக்கும் அன்புடைய பெருமானார். அப்புறம் இது வரைக்கும் சொல்லிட்டாங்க அவங்கள செய்தது. இனி திருமணத்தை சொல்ல போறாங்க. துத்த மொழி குதலை தூயவான் நன்னொலி. நல்ல அருமையான அந்த பொண்ணுக்கு 12 வயதாவது. அந்த குதலை கூட மாறாத பொண்ணு. தூய நன்னுதல், இந்த அழகிய நெற்றி நெற்றி இருக்கக்கூடிய பொண்ணு. நித்தில பூன்மலை, முற்றுக்கள் மாறி இருக்கக்கூடிய முளைகளை கொண்டு இருக்கக்கூடிய பொண்ணு. நீண்ட தடை அழக கண்ணு, அங்கைய கண்ணி, நீண்ட அழகான கண்கள் இருக்கிறது, பெரிய கண்கள் இருக்கிறது அங்க லட்சணம். கண்ணினுக்கும் குத்தார் கற்கருக்கரும் கூந்தல் இருந்தது அம்மாக்கு. கோல செங்கை மலர்க்கும் அத்தாம் அழகிய தாமரை போன்று மெல்லடிகளை கொண்டு இருக்கக்கூடிய அம்மின் மெற்றிய துடையை கொண்டு இருக்கக்கூடியிருக்கும். சித்திர பொற்காஞ்சி, காஞ்சின்றது ஒரு வகையான பட்டு, அந்த பட்டு அணிந்திருக்கக்கூடிய அம்மையாருக்கும் என்ன பண்ணாங்க, இந்த அம்மாவுக்கும் யாருக்கு அந்த அம்மையார் இருக்காங்களே ஆச்சால்புரத்துல தோத்திர பொன்னாம்பிகன்னு பேர் சொல்றாங்க, யாருன்னு தெரியல ஆனா பேரு. அந்த அம்மைக்கும் நம்ம முத்தமிழ் நூலெல்லாம் உணர்ந்தார் இல்லையா நம்ம சுவாமி, அவங்க 2 பேர்த்துக்கும் என்ன பண்றாங்கன்னா ஒத்த மனம். இதுதான் 16 வயது அது இவங்க 2 பேருக்கு தான் பொருத்தோன்னு ஒரு எல்லாரும் சேர்ந்து தமர்கள்லாம் சுற்றத்தார்கள்லாம் ஒரு திருமணம் செய்யும் போது அந்த திருமண மண்டபத்திலே, காவணம்ன்றது மண்டபம், இப்ப நம்ம மண்டபம் எடுத்து கல்யாணம் பண்றோம் இல்லையா, சாமி காவணத்துல போய் தானே ஓலை கொடுத்து நம்ம நம்பி சாமியை ஆண்டாங்க. அந்த காவணத்தை அற்றை பொழுது எல்லாரும் கண்டு கொண்டு இருந்தவொன்னு மறைஞ்செல்லாம் நடக்கல. இது நடந்துதானே அப்படின்னு டவுட் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாருக்கும் தெரிய நடந்தது. பெற்றவர்களோடும் பெருமணம் போய் புக்குத்தன், அவங்களோட பெற்றவங்களோடையும் மற்றவர்களோடும் பெருமணம் போய் புக்குத்தன் அத்தன் அடிய தன்னோட தந்தையோட திருவடிக்கு அடைந்தான். அழகிதே, இதெல்லாம் அழகாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அழகான பாடல். அதான் சொல்றேன், இந்த பாட்டு மட்டும் நீங்க சொல்லும் போது அப்படி இனிக்கும், நிஜமாவே இனிக்கும். ஒரு பென்சில் ஒண்ணு எடுத்துக்கோங்க எல்லாரும். ஒரு பென்சில் கையில வச்சுக்கோங்க. நான் சொல்ற இடத்துல ஒரு சின்ன சின்ன கமா போட்டுக்கோங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி இது. பூவா திருநுதல் மேல் பொச்சிட்டு இட்டொளிர கோவா குதலை சிரம்பரிச்ச ஓவாது அழுமான் பசித்தான். நான் நிறுத்த இடத்துல சின்ன சின்ன கமா போட்டுக்கோங்க, பசித்தான். ஏன்னா அந்த பொருள் உங்களுக்கு புரியும், ஈஸியா மனப்பாடம். பசித்தான் என்று அங்கு இறைவன் காட்ட முதல்ல சொல்லுங்கம்மா, ஏமா முதல்ல சொல்லுங்கம்மா. பூவார் முதல்ல சொல்லுங்க. தோகை வழுவாமை 32 அறமும் செய்தால் முதிராத செப்பொத்த கொங்கை திருநுதலி அப்பன் அருளாலே முட்டுதலும், அங்க கம்மா போட்டுக்கோங்க, அப்பொழுதே ஞான திரளாகி முன்னின்ற செம்மல் இருள் தீர்ந்த காழி முதல்வன் கமுனியதம் போரேறு ஊழி முதல்வன் உவனன்று காட்டவல்லான் வீழி மிழலை படிக்காசு கொண்டபிரான் பாழி அமனை கழுவில் ஏற்றினான் பாணர் யாழை முறித்தான் எரிவாய் இடும் பதிகம் ஆடி உலகத்து அழியாமல் காட்டினான் 7 செய்வித்தகன் வந்து ஏனோரும் வானோரும் தாழும் சரணச் சதங்கை பருவத்தை பாலையும் நெய்தலும் பாடவல்லான். அதோட நிறுத்திக்கோங்க. சோலை திருவாவடுதுறையில் செம்பற்கிழி ஒன்று அருளாலே பெற்றருளும் ஐயன் தெருளாத தென்னவன் நாடெல்லாம் திருநீரு பாலித்த மன்னன் மருகல்விடம் தீர்த்த பிரான் பின்னை தென்கோளக்காவில் தாளம் பெற்றி குவளையத்தின் மாலக்காலத்தை மாற்றினான் ஞாலத்து முத்தின் சிவிகை அரண் கொடுப்ப முன்னின்று தித்தித்த பாடல் செவிக்களித்தான் நித்திலங்கள் மாடத் தொழிலும் மறைக்காட்டு இறைக்கதுவை பாடி அடைப்பித்த பண்புடையான் நீடும் திருவோத்தூர் ஆண்பனையை பெண்பனையாக வென்னும் பெருவார்த்தை தானுடைய பிள்ளை மறுவினி அங்க நிறுத்திக்கோங்க. மறுவினிய கொல்லம்போதோர் குழகன் நாவாய் அது கொடுப்ப உள்ளமே கோலாக ஊன்றினான்
வள்ளல் மழவன் சிறுமதலை வான்பெருநோய் தீர்த்த குழகன். குளமறையோர் கோமான் நிலவிய வைகையாற்றி ஏடிற்று வானீர் எதிரோட்டும் செய்கையால் மிக்கச் செயலுடையான். வெய்யவிடம் ஏவியிறந்த அயில்வேற்கன் மடமகளை வாவென்று அழைப்பித்து இம்மண்ணுலகில் வாழ்வித்து சீர் நின்ற செம்மைச் செயலுடையான். நேர்வந்த புத்தன் தலையை புவிமேல் புறம்பித்து வித்தகப் பாடல் விளம்பினான். மொய்த்தொழிச்சேர் கொச்சை சதுரந்தன் கோமானை தான் செய்த பச்சை பதிகத்துடன் 16 வித்து பொருளை விளக்கவல்ல பெருமான். முத்திக் பகவன் முதல்வன் திருவடியை அத்திக்கும் பக்தரெதிர் ஆணை நமதென்ன வல்லான். கத்தி திரிபிறவி சாகரத்துள் ஆழாமை பக்தி தனித்தெப்பம் பார்வாழ தந்தபிரான். பக்தி சிவமன்று பாண்டிமாதேவியோடு கொச்சக் கதிர்வேல் குலச்சரையும் கொண்டாடும் அற்றை பொழுதத்து அமணருடைய வெந்தியை பற்றி சுடுகப் போய் பாண்டியனை என வல்லாம். வர்த்தமானீஸ்வரர் கழல் வணங்கி வாழ்முருகன் பக்தியை ஈசன் பதிகத்தே காட்டினான். அத்தன் திருநீல நக்கற்கும் அன்புடையான். துத்த மொழி குதலை தூயவாய் நன்னுதலை நித்தில புன்முளைக்கும் நீண்ட தடங்கண்ணினுக்கும் கொத்தார் கருங்குழக்கும் கோலச் செங்கை மலர்க்கும் அத்தாமரை அடிக்கும் அம்மன் குரங்கினுக்கும் சித்திர பொற்காஞ்சி சிறந்த பேராள்களுக்கும் முத்தமிழ் நூலெல்லாம் முழுதுணர்ந்த பிள்ளையார்க்கும் ஒத்த மனம் இதுவென்று ஓதி தமர்கள் எல்லாம் சித்தம் கழிப்ப திருமணம் செய் காமனத்தின் அச்சை பொழுதத்து கண்டுடனே நிற்க பெற்றவர்களோடும் பெருமணம் போய் புக்குத்தன் அத்தன் அடியே அடைந்தான் அழகிதே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். யாரே எம்போல் அருளுடையான் இன்கமல தாரையும் சென்னி தமிழ்விரகன் சீரையும் கொச்சை வைந்தன் குறைகளுக்கு மிச்சி அடிமை செய்ய பெற்றேன் மகிழ்ந்து. திருச்சிற்றம்பலம். இதோட நம்ம பிள்ளைப்பெருமானவரோட புராணத்தை முடிந்த வரைக்கும் எனக்கு எப்படியெல்லாம் தோணுச்சோ அவரோட நம்ம தெய்வ சிக்கா பெருமான் திருவடிகளை வணங்கினேன். அவரோட திருவடி என்ன உணர்த்துச்சோ அதை அப்படியே குருநாதரோட அருளாவே உங்க எல்லாருக்கும் கொடுத்தேன். குற்றம் எதுவும் இருந்தாலும் மன்னித்தருளுங்க. நல்லதெல்லாம் இருந்து அதை எடுத்துக்கோங்க. மீண்டும் உங்களுக்கு எதுவும் தேவை இருந்தாக்கா ஒரு சின்ன வகுப்பா தொடர்ந்து பொதுவா உங்களுக்கு எங்க குருநாதரோட வகுப்புன்றதால நான் உங்களுக்கு எதுவும் பணமெல்லாம் பெற்றுக்காம உங்களுக்கு இத்தனையும் சொல்லி கொடுத்திருந்தேன். இந்த வாய்ப்பு நானும் என்னோட குருநாதருக்கு உண்டான நன்றியா நினைச்சுட்டேன் இந்த வாய்ப்பையும். மீது எதுவும் உங்களுக்கு புராணங்கள் இப்ப நம்பி சுவாமி புராணம் அப்ப சுவாமி புராணம் இந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்கணும்னா கூட நீங்க என்ன அணுகலாம். ஒரு சின்ன தொகையை ஏதாவது காணிக்கையா கொடுத்தாக்கும் அது நான் தொடர்ந்து உங்களுக்கு வகுப்படுத்தி கொடுக்குறேன். அது எல்லாமே உங்களோட மன்றத்துல நீங்க பேசி உங்களோட முடிவுக்கு நான் விட்டுறேன். இந்த அளவுல என்ன இவ்வளவு நாள் தொடர்ந்து வகுப்பு கேட்ட அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நிச்சயமாக இந்த வகுப்புல என்ன ஏதாவது ஒரு சின்ன மாற்றமா நிகழ்ந்திருக்கும்னு நம்புறேன். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்துட்டு இருந்தேன். அது இப்ப குருவர்களும் திருவர்களும் கூட்டுவித்திருக்கும்ன்ற எண்ணத்தோட உங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் விடை பெற்றுக்கிறேன். 12 மணி ஆனாலும் இன்னும் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் எதுவும் இருந்தா உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். ஒரு 12:30 வரைக்கும் கூட நான் இருந்து கேட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் தான் எப்பயுமே 11:30 முடிச்சிருவேன். இன்னைக்கு 12 மணி ஆயிடுச்சு. இன்னுமே ஆனா எனக்கு முழு திருப்தியா இல்லை. இன்னும் நிறைய பாடல்கள் சொல்லிக்கலாமே அப்படின்னு தோணுது. திருச்சிற்றம்பலம் அம்மா. திருச்சிற்றம்பலமா. ரொம்ப ரொம்ப என்ன ஒரே ஒரு நிமிஷம். நான் ரொம்ப பேச மாட்டேன், கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். எல்லாரும் நிறைய பேசுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எங்களுக்கும் பிடிச்சிருக்குது. யாரே எம்போல அருளுடையார் இன்கமல தாரேயும் சென்னி தமிழ் விரகன் சீரேயும் கொச்சை வயன் தன் குறைகளுக்கே மெச்சி அடிமை செய்ய பெற்றேன் அறிந்து. நீங்க சொன்னீங்கல்லம்மா, நாங்களும் தவம் பண்ணவங்க தான், எங்களுக்கும் அந்த இது கிடைச்சது. நீங்க சொன்ன மாதிரி பெருமானாரை பத்தி இவ்வளவு தூரம் சிந்திக்க முடியுமா? தவம் பண்ணதாலதானே அது நடக்குது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அதிகமாக்கிக்கிறோம் நம்ம. அம்மா நீங்க சொன்ன மாதிரி வயசானவங்கள லிப்ட்ல எடுத்துன்னு போகணும்னு சொன்ன மாதிரி எங்களை அந்த இவ்வளோ பாட்டு படிக்க முடியாது பெரிய புராணத்துலன்னு. நாங்க 11ஆம் திருமுறை படிச்சிருக்கோம்மா. ஆனா இது புரிஞ்சு படிக்கல. சும்மா நான் சொல்ல முடியாது. இந்த ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை நீங்க சொன்னது பெரிய புராணம் பூரா அந்த ஞான சம்பந்த பெருமான் வரலாறு பூரா அதுல வருதுமா. அப்படியே
ஆமா அது ஆமாம்மா. ரொம்ப நன்றிம்மா. அது பூராவும் நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு ம். சொல்றோம் நாங்க. ரொம்ப அதனாலதான் அந்த மனப்பாடம் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அத பிரிச்சு குடுத்திருக்கேன். ஆ இந்த மாரி படிச்சீங்கன்னாக்கா மனப்பாடம் முதல்ல எனக்கு அப்படிதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நானே பிரிச்சு இப்ப பெரும்பாலும் நெறைய பேருக்கு இத நான் சொல்லிக் குடுத்துட்டே இருக்கேன். YouTubeல கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். இத எப்படி படிக்கணும்ன்றத பத்தி. அது ஆமா. அது மாதிரி இது இப்பதாம்மா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மனப்பாடம் பண்றது. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இவ்ளோ அந்த புராணம் பூரா வருதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ம், ம். நன்றிம்மா. திருவடி வணக்கம்மா. திருவடி ம். வணக்கம். நாங்க தவம் பண்ணது பிரேமா அம்மாவால நாங்க உங்கள இது தவறம் பண்ணது. நன்றிம்மா. நல்லதும்மா. யாரும் பேசட்டும். நன்றி அம்மா. இன்னைக்கு என்ன சொல்லுங்கம்மா இன்னைக்கு என்ன தெரியுமா? பிரேமாஹாசன். சிவாயனமே. எனக்கு தான் பேச முடியல. ம், ம், தொண்டை ம், ம். சுத்தமா கட்டிக்கிட்டே சுத்தமா பேசவே வரல. 2 வார்த்தை பேசக்குள்ளே அவ்வளோ வலி தாங்க முடியல, பேச முடியல. உடம்பு ஒன்றும் சரி வரல. சரி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இருந்தாலும் 2 வார்த்தை சொல்லணும் இல்ல அம்மாவை பத்தி. ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு அமர்வே கிடையாது. அம்மா சொல்ற மாதிரி ஒரு குரு, நமக்கெல்லாம் ஒரு குருவா அது எப்ப நம்ம அவங்கள பார்க்க போறோம்னு இருக்குது எனக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு சிறப்பா நமக்கெல்லாம் எடுத்துன்னு போய் இந்த திருஞான நான் நடக்குமான்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய பாடலாச்சு, அம்மா ஈஸியா சொல்லிட்டாங்களே, எடுக்க முடியுமா அம்மாவடன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது மனசுல ஆரம்பத்துல. ஒரு 2 அமர்வுல இருந்தது. ஏன்னா நம்ம ஐயா வந்தாரு பெரிய படத்தை வரிக்கு வரி எடுக்கிறோமான்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் ஒருத்தர் வந்து சேலத்துல இருந்து ஒருத்தர் வந்து எடுத்தாரு நமக்கு. கொஞ்சம் மட்டும் தான் எடுத்தாரு. அவர் கடைசியில உடம்பு சரியில்லாது போயிடுச்சு. ஐயா வெளியில போயிட்டாரு. ரொம்ப உடம்பு முடியாது போய் ஒரு கண் பார்வையில கொஞ்சம் பிரச்சனையாகி வெளியில போயிட்டாரு ஐயா. ஆனா நல்லா விளக்கம் எடுத்து சொன்னார். ரொம்ப நல்லா அருமையா எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம நின்னு போச்சு. இருந்தாலும் அதை நிறைவு செய்யற மாதிரி அம்மா பாதி புராணம் நம்ம பெரிய புராணத்துல பாதி பாடல் பெரிய பாதி புராணம் திருஞான சம்பந்தர் புராணம் தான். அதுல பாதிவே நம்ம முழுசா கேட்ட மாதிரி ஒரு நிறைவு, நமக்கு முழு பதிகமும் நம்ம கேட்ட மாதிரி ஒரு நிறைவு. இது விட சாதாரண விஷயம் இல்ல, யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு. எல்லாரும் அப்படி மேலோட்டமா போயிடுவாங்க. அம்மா வந்து இவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து என்ன வேகமா சொன்னா கூட நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் வேகமா சொல்லிட்டு போனா கூட ஒவ்வொன்றும் நமக்கு புரியுற மாதிரி அழகா, அதாவது உணர்ந்து சொல்லக்கூடிய அடியார் தான் சொல்லலாம். அம்மாவை பத்தி சொல்லணும் உணர்ந்து சொல்லுவாங்க. அது அப்படியே நம்ம அந்த இடத்துக்கே இட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப கூட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த எல்லாரும் நமசிவாய மந்திரம் சொல்லி அப்படியே எல்லாருமே இந்த ஜோதியா அப்படியே வந்ததுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்படி உண்மையிலே அப்படி எனக்கு உண்மையிலே கண்ணீர் தான் வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நமசிவாய நம்ம மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பா அவங்க எடுத்து யாருக்கு அந்த மந்திரத்தை காதல வாங்கினாங்களோ அவ்வளவு பேருக்கு முக்தி கிடைச்சதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப நமக்கு ஒரு முக்தி கிடைச்சதுதான் அப்படின்னு நினைச்சு ஒரு சந்தோஷம் பட்டுக்கிட்டேன் நானு. அந்த அளவுக்கு உணர்ந்து சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவ்வளவு அழகா அதை உணர்ந்து அவ்வளவு அழகாக சொன்னாங்க. அவங்களுக்கு நாங்க என்ன காணிக்கை செலுத்த போறோம்னு தெரியல. அதனால அவங்க திருவடி தாமரையிலேயே சென்னிமேல் சுட்டிதான் நான் வணங்கணும். அவங்க இவ்வளவு அழகா எடுத்து கொடுத்தாங்க. அடுத்தது நான் செய்யறேன்னு சொன்னாங்க பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது நான் வந்து ஏதாவது சொல்றேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா மீண்டும் வாங்க, நாங்க அடியாட்டுலாம் கலந்து பேசி நாங்க அது ஏற்பாடும் பண்றோம். நாங்க இவ்வளவு அழகா எங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தது யாரும் இல்லை. எல்லாம் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமைனா அம்மா ஒப்பு. அம்மா நேத்து கேட்டேன், ஐயோ அம்மா ஒப்பு மறந்துடக்கூடாது, இந்த வாரம் 2 பாடலும் கேட்டுடணும், அவ்வளவு விளக்கத்தை கேட்டுடணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருந்தேன். இருந்தாலும் கேட்டா அம்மா உடனே குரல் பதிவும் கொடுத்தாங்க. நல்லபடியா நம்ம வச்சு இன்னைக்கு நடத்தி முடிச்சுட்டோம். இறைவன் திருவருள் தான், அது எல்லாமே இறைவனுடைய திருவருள் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அம்மாவுக்கு கோடியும் நன்றிகள். 1 2 இல்ல, கோடி நன்றிகள் சொன்னா கூட தகும். அந்த அளவுக்கு அவ்வளவு சிறப்பா அழகா எடுத்து கொடுத்தாங்க. அது மகிழ்ச்சியா சொல்லுவாங்க. அப்படியே சிரிச்சு அம்மா எப்படி அவங்கள போய் பார்க்க போறோமோன்ற மாதிரி இருந்தது. உஷாமா கூட சொன்னாங்க, வாங்கம்மா நம்ம எல்லாருமே போயிட்டு ஒரு வாட்டி நம்ம வேன் வச்சு போய் திருச்சிராப்பள்ளிக்கு வாங்க, எல்லாருமே வாங்க. திருவாடிக்காவலுக்கு போயிட்டு வருவோமா, வாங்கம்மா நம்ம அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் வாங்க, இங்க இல்ல இருக்க தலங்களுக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே எங்களையும் பார்த்துட்டு போலாம். ஆமா கண்டிப்பா வருவோம்மா. நாங்க அதுக்குள்ள கூட சொல்லிட்டு வரோம்மா. நிறைய பேர் வரதா இருந்தாலும் வரலாமா, பெரிய வீடுதான், நிறைய இடம் இருக்கு தங்குறது. ஒரு 30 பேர் அப்படி எல்லாம் கூட வந்தா கூட தங்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு பெரிய வீடுதான். அதனால வந்து தங்கி ஒரு நாள் தங்கி தலங்கள் பாக்குறதா இருந்தா கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா உங்களை பாக்குறதுக்கோசமாவது நாங்க வருவோம்மா. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப
உணர்ந்து சொல்லு. ஏன்னா இது பெரிய பாடம், பெரிய புராணத்தை பாதி பிடிச்சாச்சு, ஒரு கடலையே தாண்டியாச்சுன்ற மாதிரிதான். அவ்வளவு விளக்கம் எடுத்து கொடுத்து அவ்வளவு பாடலே. பெரிய புராணம் மட்டும் இல்லையே, நம்ம அதோட இந்த 3 திருமுறையும் வேற முடிச்சிருக்கோம்ல. ஆமா ஆமா, பெரிய புராணத்தோட 3 திருமுறை முடிச்சிருக்கோம். கொஞ்சம் 11ஆம் திருமுறையிலும் தொட்டுட்டோம். ஆமா தொட்டுட்டீங்க. ஆமா, முடிச்ச மாதிரிதான் நமக்கு எல்லாமே. ரொம்ப சிறப்புமா, நன்றிங்கம்மா. மற்ற அடியார் பேசட்டும், அடியனோட பேச முடியல, கஷ்டப்பட்டுதான் பேசுறேன். சிவாய நமமா. திருச்சி நமஸ்காரம். ஒவ்வொரு பதிகங்களும் நீங்க கொடுத்த விளக்கங்கள் அப்படியே மனசுல அப்படியே நிறைஞ்சு போயிருக்குதுமா. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஆளுடைய பிள்ளையார் திருவிழா மாலையில வந்து பெண்களை பத்தி சொல்றதை பத்தி சொன்னீங்கம்மா. நாங்க முதல்ல அதை படிக்கும்போது ஒரே இது பெண்களி தான் வந்துட்டு இருக்கு, இது என்னது அப்படின்னு தெரியலன்னு படிச்சோம். ஆனா நீங்க இப்ப சொல்லும் போதுதான் அதுல உள்ளது தெரியுது. அதாவது ஆளுடைய பிள்ளையாரை பத்தி பெண்கள் என்னென்ன சொல்றாங்கிறத வந்து நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் வாசிக்கும் போதுதான் தெரியுது இவ்வளவு கருத்து இருக்குங்கிறது. அதான் ஒரு குரு இருந்து சொன்னாதான் ஒரு பாட்டில் உள்ளது என்னென்ன பொருள் இருக்குங்கிறது வந்து இதுல இருந்து ரொம்ப நல்லா தெரியுதுமா. ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டா சொன்னீங்க. ஆனா அந்த பிடிச்ச பாட்டு அவ்வளவு எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த அர்த்தங்கள் வந்து புரியுற மாதிரி இருக்கிறது. அதுவும் நீங்க அந்த அதுக்கு ஒரு ஹெட்டிங்கே வச்சுட்டேன்னு சொன்னீங்கம்மா, மங்கையின் சபதம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் உடனே எழுதிட்டேன். அதுல நீங்க சொன்னதை உடனே அதை நானும் பேர் எழுதி வச்சுக்கிட்டேன். நம்மளும் இதை எழுதி வச்சுக்கணும், அப்பதான் நமக்கு படிக்கும் போது ஞாபகம் வரும்னு. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. ஒவ்வொரு இதுவும் அது ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்க சொன்ன விளக்கங்கள் அது புரியுற மாதிரி சொல்றது வந்து கிடைக்கிற ரொம்ப அபூர்வமா. சில பேர் சொல்றது புரியாது, ஆனா நீங்க ஒவ்வொரு இதுக்கும் வார்த்தைகளுக்கும் விளக்கம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துமா. இவ்வளவு நாள் உங்களோட இதை கேட்டோம். அது இனிமேல் நீங்க உங்களை எப்ப பார்க்க போறோம், அடுத்தல எப்ப சந்திப்போங்கிற இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கோம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமம்மா. நான் இதோட நான் விடைபெறுகிறேன்மா, கொஞ்சம் வேலை. எல்லா அடியமாரும் சொன்னது மாதிரி எல்லாமே உங்களை எப்ப பாக்குறது, எப்ப பேசுறது, உங்க வார்த்தையை எப்ப கேக்குறது, அப்படிதான் இவ்வளவு நாளும் நினைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப சங்கடமா இருக்குமா. இருந்தாலும் வந்து இந்த விளக்கம் எல்லாம் கொடுத்தது, ஆளுடைய பிள்ளையார பத்தி, பெண்களை பத்தி எல்லாம் சொன்னதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. நீங்க முத்துலத்தேம்மா சொன்ன மாதிரி நீங்க சொன்ன பாடல் பூரா நான் உங்க பேரை போட்டே எழுதி வச்சிருக்கேம்மா. அம்மா சொன்னது அம்மா சொன்னதுன்னு சொல்லி. எனக்கும் ஃபீவர்மா, நல்லா படுத்துக்கிட்டே இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ 1-2 வார்த்தை நீங்க முடிக்கிறேங்கிறதுனால கொஞ்சம் பேசிட்டு போகலான்னுமா. திருவாய நம்மம்மா, திருவடி வணக்கம்மா. எல்லாமே நல்லா இருந்ததுமா. ரொம்ப உணர முடிஞ்சது, உணர்ந்ததை பகர முடியல. ரொம்ப நல்லா உணர்ந்துட்டோம் எல்லாத்தையும். சிவாய நம்மம்மா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம்மா. அம்மா, எனக்கு ஒரு அற்புதம் என்ன நீங்க சொன்னீங்களே, உங்களுக்கு எல்லாம் எனக்கு நான் இப்ப மகள் வீட்டுக்கு வந்திருக்கேன், மகனோட இருக்கேன் நானு. ஆனா காளி பிள்ளையார் பிறந்ததும் இந்த வீட்டுலதாம்மா. இப்ப நிறைய விழா கொண்டாடினதும் இங்கதான், மகள் வீட்டுலதான். எனக்கு அது நினைக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கம்மா. அதாவது இப்படி ஒரு தற்செயலா நடந்ததுதான், ஆனாலும் எனக்கு ரொம்ப இல்லம் மங்களமான இல்லம், நிறைய மங்களங்கள் நிகழட்டும். இந்த ஒரு சந்தோஷமாவே நினைக்கிறேம்மா. எனக்கு உண்மையே இது நிகழ்ந்ததுமா. இது திருவடி வணக்கம். எல்லாம் ரொம்ப சிறப்பா நல்லா இருந்ததுமா. திருவடி வணக்கம் அம்மா. திருவடி வணக்கம். மற்றடியார் யார பேசலாமா? சிவாயனம்மா. திருவடி வணக்கம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமே எப்ப பார்க்க போறோன்ற ஆவலாவும் இருக்குது. நீங்க நடத்தின பாடம்லாம் ஒண்ணு ரொம்ப அருமையா, அதாவது நீங்க உங்க பகத்தை தான் பார்த்துட்டு இருப்பான். நீங்க நடத்துற பாடத்தை புக்கு வச்சு பார்க்க மாட்டான், உங்களே தான் பார்த்துட்டு இருப்பான். சிரிச்ச முகத்தோட நீங்க அதை உணர்ந்து ஒண்ணு சொல்லும் போது நாங்களும் அவங்க கூடயே பயணம் செய்யற மாதிரியே எங்களுக்கு ஒரு நினைவு வருமா. எல்லா தலங்களையும் கூட்டின்னு போயிட்டு திருத்தல பயணமே முடிச்ச மாதிரி இருந்தது. பெரிய புராணத்துல பாதி இப்ப முடிச்சாச்சு. நீங்க அந்த மாதிரி பாதி வகுப்பு முடிச்சுட்டீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுக்கெல்லாம் நாங்க உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. அவ்வளவு அழகா புரிய மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா தெளிவா பாடலும் சொல்லி கருத்தும் சொல்லி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த ஆளுடைய காளி பிள்ளையாரோட திருத்தகை இன்னைக்கு தான்மா எனக்கு தெரிஞ்சது. நான் தான் அம்மா சொல்றமே, நாங்களும் 12 திருமுறை படிக்கும்போது படிச்சிருக்கிறோமே தவிர, சாதாரணமா பதிக மாதிரி படிச்சிருக்கோமே தவிர, இன்னைக்கு நீங்க சொன்னது பேர் தான் அதனுடைய விளக்கம் தெரிஞ்சது. இன்னிலேருந்து நான் அதை படிக்க ஆரம்பிக்கிறோம்மா. படிச்சு ஆரம்பிச்சு அதனுடைய பயன் என்னன்னு உங்களை நான் சொல்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம ரொம்ப நன்றிம்மா. நீங்க அடிக்கடி வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய பாடங்கள்லாம் சொல்லணும், எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் திருவடிக்கு விண்ணப்பம் வச்சுக்கிறோம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நன்றி. நன்றிங்கம்மா. தொடர்ந்து என் கூட நீங்க பயணிக்கணும், நாங்க உங்க கூட கலந்து இருக்கணும். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம்மா. திருவடி வணக்கம். நாங்க அக்கா கிட்ட பேசிட்டு அடுத்த வகுப்புக்கு எப்ப நாங்க அக்காவை கலந்துன்னு சொல்றோம்மா.
பிரேமாமாவை அதுதான். நாங்க சொல்றோம்மா. சரி. ரொம்ப அருமைமா, ரொம்ப அருமை. நாங்க இந்த வகுப்பை மிஸ் பண்ணக்கூடாது, நாங்க வெளியே போயிட்டு மிஸ் பண்ணக்கூடாது, நாங்க ஓடி வந்தோம். அவ ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் அதெல்லாம் வந்து சரி, ஐயோ இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு போறோமே, அக்காவுக்கு வாய்ஸ் மெசேஜ் உடனே கரெக்டா நான் வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை அந்த பாடல் வரும்போது வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நல்லது நன்றி, நல்லது. ரொம்ப நன்றி. அது நெக்குள்ள ஆர்வம் மிக நெருங்கி அப்படின்னு சொல்றது, அந்த ஆர்வம் இருக்கணும். அந்த பாடல் வரும்போது ரொம்ப ரொம்ப அருமை. நீங்க திருத்தொகைக்கும் நீங்க சொன்னது ஒவ்வொருத்தையும் இது பிராக்கெட் போட்டு வச்சிருக்கோம், அதே மாதிரி படிச்சாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இப்ப வரேங்கம்மா. சொல்லுங்கம்மா. நடராஜன்ற இல்லைங்கம்மா, இதுல இப்ப ஒரு கலைவாணி அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்களே, சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்மா, நீங்க சொன்ன பாடல் ஒரு பாடலுக்கும் விளக்கம் வந்து அவ்வளவு நல்லா இருந்ததுங்கம்மா. எல்லாத்தையும் புரிஞ்சு சொல்றது கேட்கறதுக்கு. ஆனா அவங்க ஒண்ணு இருக்குல்ல, மானிட பிறவியே எடுத்ததே அரிது, அதுலயும் அரிது உத்ராட்சம் போட்டு விபூதி வச்சு நமச்சிவாய மந்திரம் சொல்றது ரொம்ப அரிது. நாங்கெல்லாம் அதுலயும் அரிது பிரேமாமா மூலியமா இத மாதிரி ஒரு பெரிய அடியார்கள் சொற்பொழிவு நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கெல்லாம் என்னமோ தவம் பண்ணிருக்கோம். இல்ல ஒருத்தவங்க கலைவாணி அம்மான்னு நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல ஆரம்பிச்சேன் இங்கதான் முடிக்கிறேன். அம்மா நான் எவ்வளோ நாளா வரவே இல்லை, அது என்ன தவமோ தெரியல எனக்கு. இன்னைக்கு இறைவனா கூட்டி இந்த வகுப்பை இன்னைக்கு கேட்க வச்சிருக்காரு. என் பேத்திலாம் ஊருக்கு போயிட்டாங்க, யாரும் இல்லையா, நல்லா ஆன் பண்ணலாம்னு ஆன் பண்ணேன். இன்னைக்குதான் கடைசி வகுப்பு, உங்களோட முதல் வகுப்பு அன்னைக்கு ஆன் பண்ணமா, மீதி எல்லாம் இதுலதான் கேட்டேன். ஆனா இன்னைக்கு கேட்கிறேன், இன்னைக்குதான் நிறைவுன்றாங்க எல்லாரும். இல்லப்படியா எனக்கு இதெல்லாம் பெருமானால உணர்த்துறதால மட்டும்தான் நடக்குது. இதுதான் இயற்கையா நடந்தாலும் இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்றதுதான். நீங்க பேசுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா வச்சதுதான் நினைக்கிறேன் நான். இதுல இருந்தே தெரியுது எனக்கு இறைவன் ஏதோ கிட்ட இருக்காருன்றது எனக்கு இன்னைக்கு நல்லா உணர்ந்தம்மா. நல்லதுமா, நல்லது. அதனாலதான் அந்த ரெக்கார்ட் பண்றதுன்றது ஒரு வகையில இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இந்த கிளாஸஸ் இதுக்கு இருக்குதும், திருப்பி வர முடியாத சூழ்நிலையில யூடியூப்ல போட்டு கேட்கறதுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை அம்மா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பிரேமாமாவுக்கு நன்றிதான். இந்த மாதிரி வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டான்ற மாதிரி வர முடியாத சூழ்நிலையில இருக்கவங்களும் திரும்பி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நன்றி, நன்றி அம்மா. வேற யார் பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா. ஏறி கொண்டு நடந்து அழுந்தவர் கொன்றை எழுந்தவர். நான் நடைபெற்ற நறுமணத்தில் நல்லூர் சிவன் சொன்னீங்கல்லம்மா, அது என்ன வழக்கம்னு என்ன புரியல, அது என்னன்னு சொல்லுங்கம்மா. என்ன ஒரு தடவை சொல்லுங்கம்மா, என்ன சொன்னீங்கன்னு. இல்ல, ஏறி கொண்ட நீர் அணிந்தவர் கொன்றை பூ அணிந்த தட்டப்பாடை நறுமணத்தில் நல்லூர்னு சொன்னீங்க. நான் அதுக்கப்புறம் எனக்கு எழுதல, இங்க சொன்னது எழுத வரல. எப்ப சொன்னதுமா? வேற யாராவது வாங்கி சொல்லுங்க எனக்கு. நல்லூர் பெருமணத்தை சொல்றாங்கம்மா. நல்லூர் இது சொன்னீங்கல்ல, அது சொல்றாங்க அந்த பாட்டை. 11ஆம் திருமுறையில கடைசியா வந்ததா? நல்லூர் பெருமணம் அதுல வரலீங்களம்மா. நம்ம இந்த திருமண கோலம் சொல்லும் போது காதலாய் கசிந்து சொன்னீங்கல்ல, அப்ப வந்து நல்லூர், அதுக்கு முன்னாடி சொன்னீங்க நல்லூர் பெருமணம் சொல்லி. அதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் எடுத்த பதிகமா அந்த ஒரு பாடல கேக்குறாங்க அம்மா. சொல்லுங்கம்மா. இன்னொரு தரம் நீங்க சொல்லுங்கம்மா லோகனா அம்மா, நீங்க இன்னொரு தரம் சொல்லுங்க, அம்மா புரியலன்ற. அப்படியா? இல்ல, ஏறு கொண்ட கொன்றை எழுந்தன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு எழுதுறதுக்கு நேரம் சரியா வரல, அதான் என்னன்னு கேக்குறேன். காட்டேரி ஆடிவெண் காட்டு ஏறி ஆடிவெண் நீர் உகந்தேரி. அந்த சுவாமி வந்து ரிஷபத்துல வர்றாரு. ஏறுனா ரிஷபன் அர்த்தம். இடுகாட்டு எரி ஆடி நீர் உகந்தேரி. நம்மளாம் அணியிற மாதிரி அந்த நம்ம மடத்து திருநீர்ல கடையில வாங்குற திருநீர் நம்ம அணிய மாட்டோம், ஏன்னா அது கலப்படம் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், மடத்து திருநீர் தான் வாங்கிதான் அணியிறோம், மந்திரத்தாணி சிவமந்திரத்தாணியும் அந்த செய்த. ஆனா சுவாமி எப்படி திருநீர் செய்யணும்னு சொல்லி இருந்தாலும் கூட அவர் அந்த சுத்த திருநீர் அணியில. நம்மளா மாதிரி இருக்கவங்க நொந்தாரோட உடம்பு வெந்த அந்த வெந்த வெண்பொடி
பூசு மார்பில் விரிநூல் வெண்பால் புணரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் வரும், ஞானசம்பந்தரோட பாட்டு. சரிம்மா சரிம்மா. அந்த நீர் உகந்தீர் அது எவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இது இப்ப எனக்கு இது பிடிக்குதுன்னா ஒரு நல்ல பொருளா இருக்கணும், பிடிக்கணும். இது இப்போ இது ஒரு அக்கு வேற ஆணி வேற உடஞ்ச ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு எனக்கு இதுதான் பிடிக்குதுன்னா நம்ம கேட்போம்ல, எவ்வளவு நல்ல பேனா